أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய தினம் இஸ்லாம் எதிர்பார்க்கும் குடும்ப கட்டமைப்பில் ஆண்களின் பங்களிப்பு என்ற தலைப்பு ஹுத்பாவிலே பேசப்பட்டது. பெண்கள் பயான் நிகழ்ச்சியிலே அதனுடைய அடுத்த பகுதியாக இஸ்லாமிய குடும்ப கட்டமைப்பில் பெண்களின் பங்களிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் ஆசைப்படுகின்றேன். இந்த தலைப்பை தெரிவு செய்வதற்குரிய காரணம் என்னவென்றால், இன்றைக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய இஸ்லாமிய குடும்பங்கள் எல்லாம் நாளுக்கு நாள் பல பிரச்சனைகளோடும் இஸ்லாத்துக்கு எதிரான குடும்ப கட்டமைப்புகள் மூலமும் இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருப்பதை எங்களால் அவதானிக்க முடிகிறது. அதனாலதான் கல்யாணம் முடிச்சவங்களும் சரி, முடிக்காதவங்களும் சரி, அல்லது வயதுல மூத்தவர்களும் சரி, எல்லாருமாக சேர்ந்து இஸ்லாமிய குடும்ப கட்டமைப்பு உருவாக்குறதாக இருந்தால் எப்படி எங்கட பங்களிப்பை நாங்க செய்யறது, இதுதான் இன்றைக்கு முக்கியமான ஒரு தலைப்பு. அதுல ஆக பெஸ்ட் என்னடா, அல் குர்ஆன்ல சூரத்து ரூம்ல 21வது வசனம், அதே போன்று சூரத்து நஹல் 16வது அத்தியாயம் 80வது வசனத்துல அல்லாஹ் இந்த அமைதியை பத்தி, சகீனத்தை பத்தி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ற. அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்துல வானத்தை படைச்சிருக்கிறது, பூமியை படைச்சிருக்கிறது, கடல், தண்ணி, இதெல்லாம் அல்லாஹ்வோட ஒரு அத்தாட்சிகள் உண்டு. இதை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டு வர நேரத்துல அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள்ல இன்னொரு விஷயம்தான் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. மனிதர்கள்ல இருந்தே ஆண்கள் பெண்கள் ரெண்டு ஜாதியை படைச்சி அவங்களுக்கு ஜோடிகளை உருவாக்கி அல்லாஹ் ஒரு குடும்ப வாழ்க்கையை உருவாக்குறான். காரணம் என்னன்னா லிதஸ்குனு இலைஹா. கணவனுக்கு நிம்மதி மனைவிட்டு இருக்கணும், மனைவிக்கு நிம்மதி கணவன் இருக்கும். வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா. ஹஸ்பண்ட் வைஃபுக்கு இடையில அன்பையும் பரஸ்பரத்தையும் அல்லாஹ் வைத்திருப்பதும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் ஒன்றுன்னு குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். இது ஒன்று. இன்ன ஃபீ ذلك لآيات لقوم يتفكرون. இது ஒரு அத்தாட்சி. ஹஸ்பண்ட் வைஃபா வாழ்றது என்பது ஒரு அத்தாட்சி என்பது யாருக்கு விளங்கும் தெரியுமா? لقوم يتفكرون. திங்க் பண்ற ஆட்கள், யோசிக்கிற ஆட்கள், இது சம்பந்தமாக கொஞ்சம் யோசிச்சு பண்ணிக்கிறது, என்ன நடக்குது, ஏன் அல்லாஹ் உலகத்தை இப்படி வச்சிருக்கிறான் யோசிக்கிற ஆட்களுக்கு இதுல படிப்பினை இருக்கு அப்படின்றான். இன்னொரு குர்ஆன் வசனத்துல வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா. அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்போமே. இப்ப உங்கள்கிட்ட யாராவது ஒருத்தர் கேட்கறது, இப்ப நீங்க பள்ளி பாருங்க, உங்களோட சொந்தக்காரோட போறீங்க, ட்ரிப் போறீங்க, வெளிநாட்டுக்கு போறீங்க, எங்க போறதாலும் நீங்க நிம்மதியான இடம் எதை நீங்க சாய்ஸ் பண்ணுவீங்க? உங்களோட ஊடுதான். உங்களோட ஊடுதான் உங்களுக்கு நிம்மதி. இது நான் சொன்னேன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா. அல்லாஹ் உங்களோட வீட்டுல உங்களுக்கு நிம்மதியை வச்சிருக்கிறான், சகீனத்தை வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதை நீங்க பாருங்க, எவ்வளவு முக்கியமான இடத்துக்கு ட்ரிப் போனாலும் ஒரு 10 நாள் 15 நாள் ஒரு மாசம் ட்ரிப் போகணும்னு வைங்களேன், கடைசி கொஞ்ச நாள் நெருங்க கூட எல்லாத்த மனசும் சொல்லும், எப்ப வீட்டுக்கு போறது, கொஞ்சம் ரெஸ்ட் ஒன்று எடுக்கணும், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும். ட்ரிப் வைத்திருக்கிறதே ரெஸ்ட்டுக்கு தான் ட்ரிப் வைத்திருக்கிறீங்க. நீங்க வைத்திருக்கிறதே சொந்தக்கார வீட்டுல எல்லாரும் கெட்டராக ஒன்றுக்கு சேர்ந்து குடும்பம், தாத்தா தங்கச்சிமார் எல்லாரும் ஒன்றுக்கு சேர்ந்து ஒரு சாப்பாடுக்கு தான் வைத்திருக்கிறீங்க. ஆனால் கொஞ்ச நாள் போக்குள்ள உள்ளம் சொல்லும் என்ன தெரியுமா, எப்ப எங்கட வீட்டுக்கு போற டேட், வீட்டுக்கு கொஞ்சம் போகணுமே, வீட்டுக்கு போனா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுமே, கொஞ்சம் அவசரமான சில டென்ஷன்கள் வர போல, சார் கொஞ்சம் பொறுமையாகிறீங்க, வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருப்போம். அப்ப எல்லாரும் ஊடுன்னு சொல்றது வீட்டுலதான் நிம்மதி. அல்லாஹ் அப்படிதான் வச்சிருக்கிறார். ஆனால் வீட்டிலே நிம்மதி இருக்கிறது என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற நேரத்துல அந்த நிம்மதி சும்மா வராது. வீட்டுல நிம்மதி இருக்கிறது நல்லா குர்ஆன்ல சொல்றேன். நான் வீட்டை கட்டியாச்சு, 2 தட்டு 3 தட்டு வீடு, நல்ல பெயிண்ட் அடிச்சு, நல்ல ஒரு குவாலிட்டியா டைல்ஸ் குடிச்சு எல்லாம் அழகா இருக்குது. போட்டோ பாத்தீங்கன்னா அதுக்கு அடிக்கிறது ஊடோட இல்ல. இப்ப நிம்மதி வருமா? வராது. எத்தனையோ மிக பெரும் வீட்டுல வாழ்ற ஆட்கள் சின்ன புள்ளத்தனமா பேசுவாங்க. ஹஸ்ரத்
எனக்கு அல்லாஹ் எல்லாம் தந்திருக்கிறான், ஆனால் எங்க போனாலும் நிம்மதி இல்லைன்னுவான். ஒழுங்கான வைஃப தரலன்னுவான். வீட்டுக்குள்ள கடலோரத்துல கொஞ்சம் பேர் வெயிட்டிங் லீப்பாங்க, மகரிபாவும் வீட்டுக்கு போறேன்னு கேட்டா வீட்டுக்கு போறத விட எல்லாம் கொஞ்சம் கடலை பார்த்துட்டு நைட்டுக்கு இருட்டாக வீட்டுக்கு போறது. ஏன் சில ஆளுகள் வீட்டுக்கு போகணும், நிறைய பேருக்கு பிரச்சனை வீட்டுக்கு போற வைஃபை பார்க்கணும், வைஃபை பார்த்து கொண்டு கேளாது. அல்லது சில பிள்ளைகளுக்கு பிரச்சனை உம்மமார பார்த்து கொண்டு கேளாது, பாப்பமார பார்த்து கொண்டு கேளாது. அப்ப குடும்பத்துல அல்லாஹ் வீட்டுல நிம்மதி இருக்குதுன்னு சொல்லக்கூட நாங்க சொல்றோம் இல்ல வீட்டுல இல்ல, எங்களுக்கு நிம்மதி ரோட்ல தான் நிக்குது. ஏன் காரணம்டா ரசூல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான் உங்களுக்கு வீட்டுலதான் நிம்மதி இருக்குது. அந்த நிம்மதியை நாங்க தான் உருவாக்கும், சும்மா வராது. எப்படி உருவாக்குறோம்னா நீங்க ரெண்டு வேலை செய்யணும். ஒன்று வீட்டுக்குள்ளிக்கிற சைத்தான வெளியே அனுப்பணும், மலக்குமார்கள் உள்ளுக்கு இருக்கும். இந்த ரெண்டும் நடந்தாதான் வீட்டுல நிம்மதி வரும். சைத்தான வெளியே விரட்டி போட்டு மலக்குமார்கள் உள்ளுக்கு எடுத்தா தான் நிம்மதி வரும். இது எப்படி அனுப்புறது? சைத்தான வெளியே அனுப்புறது பெரிய கத்தி பொள்ளலம் எடுத்துக்கொண்டு அடிதடியில போறதல்ல, சிம்பிளான விஷயம். ஒரு ஹதீஸ் வருது, இந்த சைத்தான் கூட்டமா தைப்பான் வீட்டுக்கு. எங்கட வீட்டுக்கு எல்லாமே பாத்ரூம் எங்கிக்குது. முந்தி காலத்துல வீட்டுல இருந்து வெளியிறங்கி காணியில ஆக நுனியில தொங்கல்ல தான் பாத்ரூம் இருந்துச்சு. இப்ப எங்க பாத்ரூம்? வீட்டுக்குள்ளே பாத்ரூம். எங்கட ரூம் உள்ளுக்கே பாத்ரூம் இருக்கு. அப்ப நம்ம மிச்சம் கவனமா இருக்கும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு துஆ ஒன்று சொல்லி தராங்க. பாத்ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி ஓட துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸ். என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், ஆண் ஷைத்தானிடமிருந்தும் பொம்பளை ஷைத்தானிடமிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். ஏன் பாத்ரூம் போச்சதுக்கு அது உதவும்? ஏன்னா ஷைத்தான இடம் பாத்ரூம் தான். நல்ல வரைக்கும் வீட்டுள்ளுக்கு ஷைத்தான் வாழ்ற இடம் பாத்ரூமுக்கு ஷைத்தான் இருக்கிறான். பாத்ரூமுக்கு ஷைத்தான் இருக்க வைத்துத்தான் ரசூலுக்கு துஆ சொல்லி தரான். நாங்க யாரும் பாத்ரூம் போது பயப்பட தேவையில்ல, ஷைத்தான் எங்களோட ஒன்றுக்கு தான் ஈக்கிறான். நாங்க அதுக்குரிய துஆக்கள் ஓதக்கூட அவன் என்ன விட்டு தூரமா. அப்ப நாங்க பாத்ரூம் போச்சதுக்கு அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸ், யா அல்லாஹ், ஆண் ஷைத்தான் பெண் ஷைத்தான தீங்குகளை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்ற துஆ ஓதிட்டு நீங்க போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஷைத்தான் பிரச்சனை ஒன்றும் வராது. இது ஊட்டுள்ளுக்கு. அடுத்தது ஊட்டுள்ளுக்கு நீங்க வரக்கொள்ள இந்த ஷைத்தான் குரூப்பா தான் நிற்கிறான், செட்டாக. இந்த செட்டாக கூட ஒரு ஷைத்தான் நிற்கிறான், அவன் தலைவன், லீடர், பெரிய ஷைத்தான். இவன் என்ன செய்யறாருன்னா வீட்டுக்கு வார நீங்க அது ஒரு பொம்பளையாக இருக்கட்டும், ஒரு ஆம்பளையாக இருக்கட்டும், அல்லது கூட பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஊட்டுள்ளுக்கு வார நேரத்துல பிஸ்மில்லா, நல்ல வணக்கம், பிஸ்மில்லா என்று வலது காலை வச்சு ஊட்டுள்ளுக்கு வந்தீங்கன்றால் பெரிய ஷைத்தான் அடுத்த குட்டி ஷைத்தான்களை பார்த்து சொல்லுவானாம், அல்யௌமலா மபீதலம், இன்றைய தினம் இந்த ஊட்டுல உனக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை. நாங்க என்ன செஞ்சோம்? ஒரே ஒரு வார்த்தை, வெளியே போயிட்டு ஊட்டுள்ளுக்கு வரக்கூட, வெளியே போயிட்டு ஊட்டுள்ளுக்கு வரக்கூட பிஸ்மில்லா என்று சொல்லி வலது காலை வச்சு வந்து இவ்வளவுதான் செஞ்சோம். வேற ஒன்றுமே செய்யல. அதோட பெரிய ஷைத்தான் சின்ன ஷைத்தான் ஓடுற போடுறான், இன்றைக்கு தங்குறதுக்கு உங்களுக்கு இடம் இல்லை, ஊட்ட விட்டு போய்த்திருங்க. அப்ப ஷைத்தான்கள் சரி தங்குறதுக்கு தான் இடம் இல்லை, ராவு சாப்பாடு தின்ட்டு போமே, டின்னர் தின்ட்டு போமேன்னு வெயிட்டிங் நிற்பாங்க, சாப்பாடு தின்ட்டு போத்துக்கிப்பாங்க. அப்ப ஒருத்தர் வீட்டுள்ளுக்கு வந்து பிஸ்மில்லா சொல்லிட்டு வந்து நைட்டுக்கு டின்னர் சாப்பாடு தின்றதுக்கு முன்னால பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பாட்டுக்கு கையை வச்சு நீங்க சாப்பிடுறதுக்கு ஆரம்பிச்சீங்கன்னா பெரிய ஷைத்தான் அடுத்த ஷைத்தான்களை பார்த்து சொல்லுவா, என்ன தெரியுமா, இன்றைக்கு உங்களுக்கு வலா அஷா, டின்னரும் உங்களுக்கு இல்லை. இது சஹீஹான ஹதீஸ். அப்ப வீட்டுள்ளுக்கு வரக்கூட பிஸ்மில்லா சொன்னால் தங்குறதுக்கு இடம் இல்லை, சாப்பிடுறதுக்கு முன்னால பிஸ்மில்லா சொன்னால் சாப்பாடும் இல்லை. அப்ப நீங்க ஷைத்தானுக்கு இடம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து உங்களோட வைக்கிறதா இல்லாட்டி அவனை விரட்டி விட்டுறதா உங்களோட வேலை இருக்குது. நீங்க செய்ய வேண்டிய ரெண்டே வேலை என்ன தெரியுமா, வீட்டுள்ளுக்கு போகல பிஸ்மில்லா சொல்லிட்டு போங்க, சாப்பிடுறதுக்கு முன்னால பிஸ்மில்லா சொல்லிட்டு சாப்பிடுங்க. இந்த ரெண்டே நீங்க செஞ்சு பாருங்க, ஷைத்தானுக்கு இடம் இல்லை. அந்த நைட்ல ஷைத்தானுக்கு இடம் இல்லை, தங்குறது நோ சான்ஸ். இப்ப நீங்க பயான் முடிஞ்சு வீட்டுக்கு போறீங்க, மகரிபு நேரம், வீட்டுக்கு போகல வலது காலை வச்சு பிஸ்மில்லா சொல்லிட்டு உள்ளுக்கு போனீங்கன்னா ஷைத்தானு தங்குறதுக்கு நைட்டுக்கு இடம் இல்லை. சாப்பிடுறதுக்கு முன்னால பிஸ்மில்லா சொல்லிட்டீங்கன்னா சாப்பாடும் இல்லை. அப்ப இடமும் இல்ல சாப்பாடும் இல்ல, ஷைத்தான் நிக்க மாட்டான், போயிட்டுவோம். இது முதலாவது வேலை. வீட்டுள்ளுக்கு நிம்மதி வரணும் என்றால், சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையோட வீட்டுள்ளுக்கு நடக்கணும் என்றால் ஷைத்தானை விரட்டும். இதை கட்டாயம் செய்யுங்க. அடுத்த விஷயம், இன்னொரு ஹதீஸ் வருது அப்படின்னு கேட்டால், எந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான் அப்படின்னு வருது. இப்ப நாங்க எங்க வீட்டுல கடைசியா எப்ப சூரத்துல் பக்கரா ஓதினோம்? எங்கட பிள்ளைகள் ஓதினாங்களா? நாங்க ஓதினோமா? எங்கட ஹஸ்பண்ட்மார் ஓதினாங்களா? இதை கொஞ்சம் நாங்க யோசிப்போம். சரிப்பா, சூரத்துல் பக்கராவை ஓதும் குறைஞ்ச 3 நாளை கொடுக்க அல்லது ஏதோ
கிடைக்கிறமா ஒரு நாளைக்கு ஒரு 5 பக்கம் 10 பக்கம் 15 பக்கம் ஒரு பக்கம் அட்லீஸ்ட் அல்லது வீட்டுல எல்லாரும் சேர்ந்து ஓதுறது எப்படியோ சூரத்துல் பக்கரா ஓதும். அப்ப நாங்க பிஸ்மில்லா சொல்லியும் ஷைத்தான விரட்டியாச்சு, சூரத்துல் பக்கரா சொல்லி விரட்டியாச்சு. இப்ப ஷைத்தான விரட்டியாச்சு, மலக்குமார்கள் உள்ளுக்கு எடுக்கும். மலக்குமார்கள் உள்ளுக்கு எடுக்கணும்னு என்ன செய்யும்? அதுக்கும் ஒரு ஹதீஸ் இருக்குது பாருங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போறாங்க, நான் இந்த டைம்ல நான் உங்களை மீட் பண்றதுக்கு வாரேன். மலக்குமார்கள் வாக்கு கொடுத்தா மாற்றம் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. சொன்னா சொன்னதான். இப்ப ரசூலுல் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க, நபி சொன்ன டைமுக்கு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன டைமுக்கு ஜிப்ரீல் வருவார் என்ற எதிர்பார்ப்போடு நபிகளார் வீட்டுல இருக்கிறாங்க. ஆயிஷா நகர் வீடு. சொன்ன டைம் ஆகுது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரல. இப்ப ரசூலுல் யோசிக்கிறாங்க, என்னடா இது, மலக்கு வந்து மாற்றம் செய்ய மாட்டார், இப்ப இத்தனை மணிக்கு வாரன்ட்டு போனாரு, ஆளை காணல. உடனே ரசூலுல் தூங்குற கட்டிலுக்கு கீழே பாக்குறாங்க, 2 நாய்க்குட்டி இருந்துச்சு. நாய்க்குட்டி 2 வீட்டுக்கு இருந்து. ரசூலுல் என்ன தெரியுமா செய்யறாங்க, அந்த கட்டிலு கீழே இருந்த அந்த நாய்க்குட்டியை கொண்டு போயிட்டு வெளியே போட்டுறாங்க. வெளியே போட்டு அடுத்த செகண்ட் யார் வராங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. வந்த உடனே முதலாவது சொன்னாங்க தெரியுமா, இன்னா நாங்கள் மலக்குமார்களாகிய நாங்கள் எந்த வீட்டில் நாய்க்குட்டிகள் இருக்குமோ, எந்த வீட்டில் உருவப்படங்கள் தொங்கவிடப்பட்டிருக்குமோ அந்த வீட்டுக்கு நாங்க வரமாட்டோம். நாய்க்குட்டி இருக்கிற வீட்டுக்குள் உருவப்படங்கள் தூக்கி வச்சிருக்கிற வீட்டுக்கு நாங்க வரமாட்டோம். இன்னைக்கு சில நாட்கள் வீட்டுக்கு போய் பாத்தீங்கன்னா சிங்கத்தை தூக்கி வச்சிருக்கிறாங்க, ஒரு யானையை தூக்கி வச்சிருக்கிறாங்க, உருவ சிலைகளை வச்சிருக்கிறாங்க, ஒரு பறவையோட போட்டோஸ் அங்க இருக்குது. கபடுலுக்கு வந்து அந்த சோனியர் இந்த மாதிரி ஞாபகார்த்த சின்னங்கள் உருவத்துல இருக்குது. கூடாது. அப்ப நாங்க என்ன செய்யணும்? எப்படி நாங்க ஷைத்தான விரட்டினோமோ, மலக்குமார்கள் உள்ளுக்கு எடுக்கணும் என்றால், மலக்குமார்களை உள்ளுக்கு எடுக்கணும் என்றால் நாய்க்குட்டி வீட்டுக்குள்ள வைக்கப்படாது. சில ஆட்கள் செல்ல பிராணியாக இன்னைக்கு முஸ்லீம்கள் நாய்க்குட்டியை வளர்க்கிறாங்க தெரியுமா? நாய் வளர்க்கறதுக்கு 2 கட்டத்துல அனுமதி. ஒன்று, நாங்க பெரிய தோட்டம் செய்யறோம், வகாவை செய்யறோம், அதை பாதுகாக்கிறதுக்கு வந்து நாய்க்குட்டி வளர்க்கலாம் தோட்டத்துல வச்சு, அல்லது வேட்டையாடுறதுக்கு நாய்க்குட்டி வளர்க்கலாம். இதை தாண்டி சும்மா செல்ல பிராணியாக ஆசைக்கு நல்ல பூல் வந்த அழகா இருக்குதுன்றதால நாயை உள்ளுக்கு எடுக்கவே இயலாம். ஏன்னா மலக்குமார் வரமாட்டாங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எங்கட வீட்டுல எங்கேயாவது உருவப்படங்கள் தூக்கி வைக்கப்பட்டிருக்குதா, அல்லது நாய்க்குட்டி வருதா, வேற என்ன உருவப்படங்கள் அங்க இருக்குது, இதுகளை பாருங்க. இது வரட்டும். அடுத்தது, இந்த வீட்டுல டிவியில படம் பாக்குறது, நாடகம் பாக்குறது. இதுல ஒருத்தர் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாரு, ரெண்டுமே கூடாது. நாடகம் பாக்குறதும் கூடாது, படம் பாக்குறதும் கூடாது. அதுல படமா ஆக மோசம், நாடகமா, ரெண்டுமே கூடாது. கூடாத ரெண்டுலையும் ஆகவே மோசம் என்ன சொல்லுங்க மாமா, படமா நாடகம்? சில படம் பண்ணுவாங்க, இல்ல நாடகம் தான் ஆக மோசம். ஏன் மோசம் என்றால், படம் பார்த்தாச்சு 3 hour 4 hour முடிஞ்சு செல்ல ஒரு மாசம் கூட மறந்து இருக்கும். நாடகம் பண்றது அப்படி அல்ல. ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு அந்த மக்கள் அப்படியே கொண்டோல இழுத்து பிடிச்சு வச்சுக்கொண்டீங்க. இன்றைக்கு ஒரு 15 நிமிஷம், நாளைக்கு ஒரு 15 நிமிஷம், அல்லது வீக்லி ஒரு 15 நிமிஷம். அவன் பிரச்சனை, அவன் முசீபத்து, குடும்பம் சீரழிஞ்சு போறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நாடகம். முக்கியமான ஒரு காரணம் முஸ்லீம் பொம்பளை எந்த அளவுக்கு நாடகத்தில் ஊறி போயிருக்கு. எனவே இதுகளும் தவிர்க்கப்படும். அப்ப நாங்க இருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையும் கலட்டி வீசி போட்டு எங்கட போன் உள்ளுக்கு, டிவி உள்ளுக்கு அதை பொம்பளை மோசமான காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தா மலக்குமார் வருமா? வராது. இன்னொரு ஹதீஸ் பாருங்க. ஒரு நாள் ஒரு சஹாபி என்ன செய்யறாருன்னா, சூரத்துல் பக்கரா ஓதுறார். பக்கரா ஓதிக்கொண்டிருக்கக்குள்ள அவருடைய புள்ள யஹ்யான்ற மகன் பக்கத்துல தூங்கி கொண்டிருக்கிறார். அதுக்கு பக்கத்துல ஒரு குதிரை ஒன்று இருக்கு. இப்ப இவர் ஓதக்குள்ள என்ன நடக்குது என்றால், அந்த குதிரை தடமாற ஆரம்பிக்கும். அங்கே எங்களே பிச்சுக்கொண்டோட பக்கத்து குதிரை. இவர் ஓதுரத்தை நிப்பாட்டுறார். அந்த குதிரை அப்படியே அமைதியாகும். திரும்ப இவர் என்ன செய்யறார்? பக்கரா ஓதுறார், ஸ்டார்ட் பண்றார். திரும்ப அந்த குதிரை ஸ்பீடா அந்த பிச்சுக்குள்ள போக பார்க்கும். அப்ப இவர் சொல்றார், நான் வானத்தை பார்த்து, வானத்திலிருந்து மின் குமிழ்கள், லைட் பல்புகள் மாதிரி கீழ் நோக்கி வந்து கொண்டிருந்தன. ஆனால் ஓதக்கொலை பல்புகள் கீழே வருது. ஆனா இங்க குழப்பம், கண்டினியூ ஓதிக்கொலையிலாத இந்த குதிரை தடமாறும். குதிரை தடமாறு. இவருக்கு பயம், அவருடைய புள்ளையே மிரிச்சிருமோட பயம். இவர் நிப்பாட்டிட்டார். அடுத்த நாள் ரசூலுல்லாஹ் கிட்ட போய் சப்ஜெக்ட சொல்றாங்க, யாரும் சொல்லலாம், இப்படி நான் சூரத்துல் பக்கரா ஓதி கொண்டிருந்தேன், இப்படி வானத்துல நான் இப்படி ஒரு காட்சியை கண்டேன், நீங்க பக்கத்துல குதிரை தடமாறி கொண்டிருக்குது, நான் என்ன புள்ள மிரிப்பற்றுமோட பயத்துல நிப்பாட்டிட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏன் அப்பா நிப்பாட்டினீங்க? உங்களுக்கு கண்டினியூ ஓதேன்னுதானேண்டா. ஏன்னா நீங்க வானத்தில் கண்டது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் கீழ் நோக்கி இறங்கி கொண்டிருந்தாங்க. அப்ப இந்த சஹாபி சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கு தெரியவே, நான் இந்த குதிரை தடமாற போல என்ன புள்ள மிதிச்சிருமோன்ற பயத்துல நான் ஓதுறதை நிப்பாட்டினேன். அப்ப இந்த ஹதீஸ் எங்களுக்கு என்னத்தை சொல்லுது என்றால், சூரத்துல் பக்கரா ஓதக்குள்ள எங்களுக்கு எந்த பக்கம் அடியில் அல்லாஹ்வுடைய அருள்குடைகள், ரஹ்மத்து, நிம்மதி, சக்கீனத் எல்லாமே அங்க இருக்கு.
அவன் ஆரம்பத்துல இந்த டாபிக்ல இஸ்லாமிய குடும்ப கட்டமைப்புல பெண்களாகி நீங்க என்ன செய்யணும் என்று வரப்போல முதலாவது சைத்தான விரட்டி மலக்குமார்கள் உள்ளுக்கு எடுக்கிற வேலையை பொம்பளையராகி நீங்க பெஸ்ட்டுக்கு செய்யும். கொத்துபால் ஆம்பளை சொல்லியாச்சு, இப்ப நீங்களும் செய்யணும். அப்ப 2 பேரும் சேர்ந்து செஞ்சாதான் விஷயம் நடக்கும், இல்ல நடக்காது. நம்ம முதல்ல நீங்க பாக்கணும், நான் வீட்டுல பிஸ்மில்லா சொல்லணும். எங்கட பிள்ளைகள் உள்ளுக்கு வரக்குள்ள என்ன நடக்குது? ஹஸ்பண்ட் மாதிரி சில நேரம் ஒசக்க பார்த்துக்கொண்டு போன பேசி பேசி உள்ளுக்கு வாராங்களா, அவன் வாரன கொஞ்சம் நிப்பாட்டி பிஸ்மில் சொல்லி வாங்க, வலது கால வச்சு வாங்க, அவங்களோட செய்தால் உள்ளுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. இப்ப நீங்க பாதுகாப்பு நிலைங்களே, இப்ப நீங்க ஓகே எல்லாம் பாதுகாப்புகிறீங்க, உங்களோட ஹஸ்பண்ட் மாதிரி வீட்டுக்கு வரக்குள்ள போன் ஒசக்க பார்த்துட்டு அப்படி யாருக்காவது ஏசி கொண்டு பொரோட்டுக்குள்ள உள்ளுக்கு வாரு, அவரோட செய்தான் உள்ளுக்கு வந்தாச்சு. இப்ப நீங்க பாதுகாப்பா இந்த வேலை அவரு பக்கத்துல செய்தாரோட இது கூட உங்களே நினைத்து குழப்ப பார்க்கணும். அப்ப வீட்டுல எல்லாரும் சேர்த்து மாறும், பிள்ளைகள், மனைவிமார்கள், உம்பமார், வாப்பமார், ஹஸ்பண்ட்மார் எல்லாரும் சேர்ந்து மாறினால் பெஸ்ட்டுக்கு அந்த சக்கீனத்தை சொல்லக்கூடிய அமைதிய இல்லமாக எங்க வீட்டை பெஸ்ட்டுக்கு மாற்றும். இதாக நம்பர் 1. பெயிண்ட் அடிச்சு வேலையும் இல்ல, வீட்டை டிசைனை மாத்தி கட்டி வேலையும் இல்ல, நேருக்கு நேர் நில வைக்கப்படாதாம், சைட்ல வளைச்சுதான் நில வைக்கணும். சில மூட நம்பிக்கை இருக்குது, வாசல் இருந்து பார்த்தா கிச்சன் விளக்கப்படாதாம், நிலையில மாறி மாறி வைக்கணும். அங்க ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்க நிலை எப்படி வச்சாலும் சரி, நீங்க நிலை வைக்கலாட்டையும் பரவாயில்ல, செய்தான விரட்டோடு மலக்க உள்ளுக்கு எடுக்கணும். இதை நாங்க நம்பவன் முக்கியமான சப்ஜெக்ட், இதை நீங்க ஃபெஸ்டிவல் விளையணும். அடுத்ததாக பாருங்க, இன்னொரு விஷயம், குடும்பத்துல நாங்க சந்தோஷமான குடும்பங்கள் உருவாக்குறோம்னால் குடும்பத்துக்காக நீங்க துவா கேட்கணும் அல்லாஹ்ட்ட. இப்ப நீங்க கேக்குறீங்க, அல்லாஹ் என்ன பாவத்தை மன்னிச்சிரு, எனக்கு நோய் இல்லாத வாழ்க்கையை தந்துரு, எப்படி கேட்கறீங்களோ அதே மாதிரி எங்கட ஹஸ்பண்டுக்கு பரக்கத் செஞ்சிரு, எங்கட பிள்ளைகளோட சாலிஹான பிள்ளைகளாக வளர்த்துரு, எங்கட குடும்பத்துல எல்லாருக்கும் விதவத்து சிறுக்கு இல்லாம சரியான இஸ்லாத்தை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துரு என்று நாங்க அல்லாஹ்ட்ட துவா கேட்கணும். நாங்க துவா கேட்கணும், எங்களை மட்டும் கேட்டவே இல்லை, குடும்பத்துக்கு துவா கேட்கிறது என்பது சுன்னாவில் மிக முக்கியமான ஒன்று. ரசூலுல்லாஹ் காலை மாலை ஓதுற திக்ர்ல பாருங்க, அதுல ஒரு துவால வருது, யா அல்லாஹ் இந்த அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ சமஇ, அப்படி வரப்போல அந்த துவால வருது, வ அஹ்லி, என்ன குடும்பம், என்ன சொத்து செல்வம் எல்லாம் வருது. குடும்பத்துக்காக அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடு, குடும்பத்தை பாதுகாக்க சொல்லி அல்லாஹ்ட்ட துவா கேட்குது. பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தையும் பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஒத்தருமே இல்லாத அந்த காபத்துல்லாஹ் கிட்ட விட்டுட்டு சரியான கவலை விட்டுட்டு திரும்பி வராங்க. மனைவியோட மூஞ்சி விளங்குது, திரும்ப பின்ன பார்த்துட்டு மனைவி விளங்குதே, திரும்ப முன்ன பார்த்துட்டு போறாங்க, திரும்பி பார்க்கறாங்க, மனைவி மனித விளங்குதா, மனைவியோட முன்னுக்கு அவரோட கவலையை காட்டிக் கொள்ளுது. அப்படியே ஒரு மலை பக்கத்துல அப்படியே திரும்பி போகல, மனைவி புள்ள 2 பேரும் மறந்தாச்சு. உடனே அல்லாஹ்ட்ட கையேந்தி துவா கேட்கறாங்க, ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸரஇன் இன்த பைத்திகல் முஹர்ரம், யா அல்லாஹ் நான் ஏண்ட மனைவியையும் ஏண்ட புள்ளையையும் நான் உன்னுடைய இந்த கஅபத்துல்லாஹ் கிட்ட நான் குடியமர்த்தி விட்டேன். பிவாதின் கைரி தி ஸரஇன், விவசாயமே இல்ல, எந்த சாப்பாடும் இல்ல, ஒன்றுமே இல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒன்றுமே இல்லாத ஒரு பாலைவனத்துல மலைகளுக்கு நடுவுல வைஃபையும் புள்ளை தட்டத்தலையை விட்டுட்டு வந்து இவருக்கு எந்த நம்பிக்கை? இவர் யாரிடம் விட்டார்? ஒரு புள்ளை இல்லை. இப்ப நீங்க இன்னைக்கு நாங்க யாரை விட்டுட்டு போறோம் போய் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகணும், ஒரு புள்ளை இல்லை. ஆனால் அல்லாஹ் மீது தவக்குள் வச்சு அல்லாஹ்ட்ட துவா கேட்கிறாங்க, யா அல்லாஹ் நீ 2 விஷயத்தை இந்த வைஃபுக்கும் புள்ளைக்கு செஞ்சுக்கணும். 2 விஷயம். ஒன்று, ஃபஜ்அல் அஃஇதத்தம் மினன் நாஸ் தஹ்வி இலைஹி, இந்த வைஃபும் புள்ளையும் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு சாரியாக மக்களை வர வச்சு நிறைய ஆட்கள் வந்து போகக்கூடிய இடமாக மாற்று. அடுத்த துவா என்ன தெரியுமா? வர்ஸுகுஹும் மினஸ் ஸமராத், நிறைய பழங்களை கொடுத்து, ஃப்ரூட்ஸ் நிறைய கொடுத்துட்டு அந்த வைஃபுக்கும் பிள்ளைக்கு துவா கேட்டு போயிட்டாங்க. இப்ராஹிம் நபி கேட்டது குடும்பத்துக்காக மட்டும்தான் கேட்டாங்க. அல்லாஹ் அந்த துவாவை எப்படி கபூல் செய்யறாரு என்றால், இன்றைக்கு பாருங்க மக்காவுக்கு எத்தனை கோடி மக்கள் வந்துட்டு போறாங்க. அஃஇதத்தம் மினன் நாஸ், கூட்டமாக வரட்டும் துவா கேட்டாங்க. இப்ராஹிம் நபி கேட்டது குடும்பத்துக்கு, ஆனா இன்றைக்கு உலகம் முழு மக்களும் பார்க்கிற அளவுக்கு அல்லாஹ் துஆவை கபூல் செஞ்சான். வர்ஸுகுஹும் மினஸ் ஸமராத், நிறைய பழங்கள். இன்னைக்கு உலகத்துல ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு ஃபுட்ஸ் இருக்கும். உதாரணமா எங்க நாட்டுல இருக்கக்கூடிய இந்த ரம்புட்டான வந்து நீங்க வெளிநாட்டுக்கு போய் சேர்ந்தா ஒரு மலேசியால இருக்கும், அல்லது வேற 2-3 கண்ட்ரீஸ்ல இருக்கும், வேற இடங்கள்ல இல்ல. அதே மாதிரி எங்க நாட்டுல வெரலிக்கா போய் எங்க எடுத்துருந்தீங்க. ஆனால் பல நாட்டுகள் இன்னொரு நாட்டுக்கு கூட வித்தியாசமான ஃபுட்ஸ் இருக்கும். ஆனா எல்லா நாட்டில் உள்ள ஃபுட்ஸ்களையும் உங்களுக்கு எடுக்கணும்னால் மக்காவுக்கு போனா இன்னைக்கு இருக்குது. யாருக்கு துவா இது? இப்ராஹிம் நபி குடும்பத்துக்கு கேட்ட துவா அல்லாஹ் இன்னைக்கு எல்லாருக்கும் சேர்த்து அங்கீகரிச்சு வச்சிருக்கு. இன்னொரு குர்ஆன் வசனத்துல வருது, இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க, வஜ்னுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய பிள்ளையையும் இந்த சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாத்துரு அப்படின்னு கேட்கிறாங்க.
அப்ப நாங்க எங்களை பிள்ளைக்காக கேட்கணும், யா அல்லாஹ் என்னையும் பாதுகாக்குது என் பிள்ளையும் பாதுகாத்து. இது சில உண்மை மாறிக்குதானே, பிள்ளைகளை துவா கேட்கறதுன்னு பதுவா செய்யணும் தெரியும். நீ நாசமா போய்த்திரு, நீ தொலைஞ்சு போய்த்திரு, நீ உருப்படி ஆக மாட்டா, அப்படி இப்படின்னு சில உண்மை வாப்பமா பிள்ளைன்னு பதுவா தான் செய்யணும். ஆனா இப்ராஹிம் நபி பிள்ளைக்கு பாதுகாப்பு கேட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய பேர பிள்ளையாகி ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கண்ணூரை விட்டு பாதுகாப்பு தேடினார். அப்ப நாங்க யோசிக்கணும், எங்களுக்கு சில நேரம் ஸ்ட்ரெஸ் வரும். அதாவது பிள்ளைகளோட கரைச்சல், அகல மாப்பிள்ளையோட பிரச்சனை, அகல குடும்பத்துல பிரச்சனை, அகல மாமியோட பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் ஒன்று சேர்ந்து வரப்போல அந்த விரக்தியின் காரணமாக புள்ள ஒரு சின்ன குத்து நின்றாலும் பிள்ளை கேசுது, பதுவா செய்யறது. துவாக்கள் எந்த டைம்ல கபூல் ஆக இல்லை. கடைசிக்கு அந்த உம்மோட பதுவாவான பிள்ளைகள் மோசமா போறதுக்கு அப்புறம் பிற்காலத்துல கவலைப்பட்டு அழுவாங்க, என்ன புள்ளைப்படி இருக்குது அப்படின்னு. தெரியுமா, இன்னைக்கு போதை வஸ்துக்கு அடிமையான எத்தனையோ பிள்ளைகள் உருவாக்குவாங்க. இன்னைக்கு ரோட் அலைஞ்சு அழுது கொண்டு போவாங்க, போதை வஸ்துக்கு அடிமை. உம்மா கோல் பண்ணி போலீஸுக்கு சொல்லி கொடுப்போம், என்ன பிள்ளை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு. சில ஊர்கள் அப்படி நடந்திருக்கு. உம்மா போலீஸுக்கு கோல் பண்ற மகனை வீட்டுல இருந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போய் மகனை வீட்டுல வச்சுக்கொள்ள, புள்ளைய வீட்டுல வச்சுக்கொள்ள, அவ்வளோக்கு மோசம். உம்மா கட்டிக்கிறது, வீட்டுல சாமான் உடைக்கிறது, அப்படி அனுப்பி போட்டு சில தாய்மார்கள் அழுவாங்க, ஏட்ட பதுவா தான் என்ன பிள்ளைக்கு பறிச்சிருக்கு. ஏன்னா அந்த காலத்துல நான் ஸ்கூல்ல சின்ன சின்ன வேலைகளா செய்யக்கூடிய, நீ நாசமா பேத்துரு, நீ அப்படி பேத்துரு, இப்படி பேத்துருன்னு பதுவா செஞ்சது இன்னைக்கு உப்பமா கண்ணால காண்றான், தெரியுமா? எனவே இந்த விஷயத்துல மிக கவனமாக இருக்கும். அதே நேரத்துல தாய்மார்களாகிய நீங்க உங்களோட பிள்ளைகளோட நடந்து போன விஷயத்துல நீங்களும் கவனமா இருக்கணும், தெரியுமா? நாளைக்கு நீங்க மௌத்தா போனதுக்கு போறோம், உங்களோட கபருக்கிட்ட வந்து உங்களோட பிள்ளைகள் துவாத்தான் செய்யணுமே தவிர பதுவா செஞ்சிடப்படாது. இப்ப நீங்க நினைக்கிறாங்க அப்படி அதை மௌத்தா போன உமாக்கு எந்த புள்ள சரி பதுவா செய்யறாங்க, இருக்கிறாங்க, பதுவா செய்யறவங்க இருக்கிறாங்க, எனக்கு தெரியும். அன்றைக்கு ஒருத்தர் செட்ட தெளிவா கபூர்ல இருக்கிற அவங்க உமாக்கும் பாப்பாக்கும் தெட்ட தெளிவா பதுவா செய்யணும். ஏன் அப்பா பதுவா செய்றீங்க? இல்ல மூல எங்கட வீட்டுல இருக்கிற அந்த ஊட்ட வந்து எங்கட மூத்த தாத்தாக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு எங்கட உமா குடிச்ச முடியல நின்றா தாத்தாக்கு தான் இந்த ஊட்ட கொடுக்கணும். பாப்பா வந்து ஓகே பண்ணிடலாம், உமா பாப்பா ரெண்டு பேரும் தாத்தா கூட்ட எழுதி கொடுத்துட்டு இன்னைக்கு பாருங்க எங்களுக்கு நிக்கிறது கூட இல்லை. இது யாரு செஞ்ச வேலை? இது ஏன் உமாவும் பாப்பா செஞ்ச வேலை. அவங்க ஒரு நாலு அவன் சொல்ற அவர் என்ன சொல்ற செய்தி, ஹசரத் எங்கிட்ட ஊட்ட தாத்தாக்கு மட்டும் கொடுத்துட்டு போற உமாவும் பாப்பாவும் அவங்க கபர்ல போய் நிம்மதி ஆயிக்கவா? நான் விட மாட்டேன், நான் பதுவா தான் செய்யறேன், பச்சை செல்லிக்கும் பதுவா செய்யறேன். பாருங்க, ஏன்னா ஃபெஸ்டிவ் சும்மா இருப்பாங்க, கஷ்டம் ஒன்று வரப்போற பார்ப்பாங்க. என் உப்பவா இருந்தாலும் பரவாயில்ல, பாப்பவா இருந்தாலும் பரவாயில்ல, பதுவா செஞ்சு கொண்டு யோசிச்சு பாருங்க. அப்ப இஸ்லாமிய குடும்ப கட்டமைப்புல சரியான முறையில தாய்மார்களாக பெண்களோட பங்களிப்பு இருந்திருந்தால் இந்த பதுவா வந்திருக்காரு. உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு புகாரில வர ஹதீஸ், நுஅமான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவருடைய வாப்பட பேரு பஷீர், உம்மோட பேரு அம்ரா பின்த் ரவாஹா. அப்ப வாப்பா பஷீர் என்ன செய்தாருண்டா, நுஅமான் என்ற மகனை கூப்பிட்டு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறார். என்ன கிஃப்ட்னா, ஒரு அடிமை ஒன்று கொடுக்குறாரு, நீ வச்சுக்கோ, வேலைக்கு வச்சுக்கோன்னு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறாரு. இந்த கிஃப்ட் கொடுத்த செய்தி தன் மனைவிக்கு தெரியும். யாருக்கு? நுஅமான் உம்மாக்கு தெரியும். நுஅமான் வாப்பா பிள்ளைக்கு கொடுத்த கிஃப்ட அம்ரா பின்த் ரவாஹா அவ பாக்குறா, அவ ஹஸ்பண்டுக்கு பிடிச்சு சொல்றார், ஏன் புள்ளதான் நுஅமான், ஏன் உங்களோட புள்ளதான், ஆனா நீங்க பிள்ளைக்கு கொடுத்த கிஃப்ட ரசூலுல்லாஹ் ஓகே சொல்லும் வரைக்கும் நான் பொருந்தி கொள்ள மாட்டேன் அப்படின்டா. அப்ப ஹஸ்பண்ட் என்ன செஞ்சுக்கணும்? ஏண்ட பிள்ளைக்கு நான் கொடுத்தா நீங்க வேலையை பார்த்து கொடுறீங்களே, அப்படியெல்லாம் சொல்லுங்க. சஹாபாக்கள் எப்பயுமே இஸ்லாத்துக்கு கட்டுப்பட்டவர். அப்ப அவர் யோசிக்கிறார், பஷீர் ரலியல்லாஹு யோசிக்கிறாங்க, அடே நான் மகனுக்கு கொடுத்த கிஃப்ட் எங்க வைஃப் ஏன் இப்படி சொல்றான், கொடுத்த கிஃப்ட் ரசூலுல்லாஹ் ஓகே சொல்லும் வரைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று இவருக்கு ஒரு டவுட் வரும். இவர் உடனே மகனை கூட்டிக் கொண்டு ரசூலுல்லாஹ் கிட்ட போறாங்க, யார சொல்லலாம், நான் இந்த மகனுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்தேன், என்ன வைஃப் சொல்றா நீங்க ஓகே பண்ற வரைக்கும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரைட், நீங்க என்ன கொடுத்தீங்க, யாரும் கொடுத்தீங்க, நுஅமானுக்கு கொடுத்தீங்க, உங்களுக்கு இன்னும் பிள்ளைகள் இருக்கிறான்னு கேட்டாங்க. ஓ யார சொல்லுவோம், இன்னும் நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, இந்த பிள்ளைக்கு கொடுத்த மாதிரி அடுத்த பிள்ளைகள் கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க. இல்ல, நான் நுஅமானுக்கு மட்டும்தான் இந்த கிஃப்ட கொடுத்தேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இத்தகுல்லாஹ வஅதிலு பைன அவுலாதிக்கும், நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, பிள்ளைகளுக்கு இடையே நீதம் செலுத்துங்கன்னு சொன்னாங்க. பிள்ளைகளுக்கு இடையில நீதம் செலுத்த கொண்டாங்க. உடனே நுஅமான் இப்னு பஷீர் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி என்ன செய்றார் தெரியுமா, தன்னை மகனுக்கு கொடுத்த அந்த கிஃப்ட திருப்பி வாங்கிட்டார். கொடுத்த கிஃப்ட் இஸ்லாத்துல ஹதீஸ் எப்படி வருது, நீங்க ஒருத்தருக்கு ஒரு கிஃப்ட கொடுத்து திருப்பி வாங்கினா அந்த நாய் சக்தி எடுத்து போட்டு திரும்ப எடுக்கிற மாதிரி.
ஒரு கிஃப்ட கொடுத்தா திருப்பி எடுக்க இயலாது. ஆனால் குடும்பம் என்று வார நேரத்துல, பிள்ளைகள் என்று வார நேரத்துல கொடுத்த கிஃப்ட கூட ரசூலுல்லாஹ் திருப்பி எடுக்க சொன்னாங்க. தெரியுமா? நாளை பிள்ளைக்கு அடுத்த பிள்ளைய கவலைப்பட்ட உங்களுக்கு பத்துவா வந்துடப்படாது. இதுல மிச்ச கவனமா இருக்கும். இன்னைக்கு சிலாக்கள் சும்மா நத்தையும் கணக்கு இல்ல. கல்யாணம் பேசக்குள்ள சொல்றேன், 2 மகன் 4 மகன்மார் இருக்குது. சரி, மகன்மார் ரூட்டை கொடுத்துருவோம். இப்ப அம்பளை பிள்ளைல கொண்டு தேவையில்லை. அவனுக்கு நாங்க சொத்திக்கிற ஒரு பொண்ணை பார்ப்போம். அடுத்த பிரச்சனை நடக்குது, சர்வசாதாரணமா நடக்குது. தெரியுமா உங்களுக்கு? இஸ்லாமிய குடும்பம் அப்படி இருக்கப்படாது. அது மகனோ மகனோ யார் இருந்தாலும் உம்மா வாப்ப உஷிரோடு கூட சொத்தை பிரிச்சு கொடுக்குறா சரிசமனா கொடுத்துருது. அது மூத்த புள்ளி ஆயிக்கணும், கடைசி புள்ளி ஆயிக்கணும், ஆம்பளை புள்ளி ஆயிக்கணும், பொம்பளை புள்ளி ஆயிக்கணும், பிரச்சனையா இல்ல. உம்மா மௌத்தானதுக்கு கூட சொத்தை பிரிக்கிறேன்டா, வாப்பா மௌத்தானதுக்கு கூட சொத்தை பிரிக்கிறேன்டால் ஆம்பளைகளுக்கு 2 பங்கு கொடுக்கும், பொம்பளைல கொண்டுதான். இப்ப நாங்க நினைச்சு முடிக்கிறேன்னா பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாத்தையும் பொம்பளை பிள்ளைகள் கொடுக்குறது. சரியா பார்த்தா மௌத்துக்கு போற சொத்தை பிரிச்சுக்கிட்டு ஆம்பளைக்கு தான் கூட வரும். ஆம்பளை பிள்ளைக்கு சொத்தை கூட வந்தா அவன் கல்யாணம் முடிக்கிற வைஃப் அதனை வச்சு பார்ப்பான். உங்களுக்கு சொல்றேன், இது மாற்றம் செய்யாத வரைக்கும். இப்ப நீங்க நினைச்சு கொண்டிருக்கீங்க சாதாரணமா இது சொத்து பிரச்சனை என்னப்பா கொடுத்து போட்டு வேலையை பார்ப்போம். நாங்க எடுத்துட்டு போறல, கபருக்கு நாங்க எடுத்துட்டு போறல, நீங்க எடுத்துட்டு போக மாட்டீங்க, உங்களுக்கு எடுத்துட்டு போவோம் மேலா. ஆனா நீங்க கொடுத்துட்டு போனது யாருக்கு? நீளம் இல்லாம சொத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நிச்சயமாக மறுமையில் அல்லாஹ் ஒரு கேள்வி கணக்கு இருக்குது. அன்றைக்கு ஒருத்தர் கேட்கிறாங்க, சரி நான் கொடுத்துட்டேன், நான் கொடுத்து முடிஞ்சு, இப்ப விலங்குது எனக்கு அநியாயம் என்ன செய்யுது? எல்லா பிள்ளைகளும் கூப்பிடுங்க, எல்லா பிள்ளைகளும் கூப்பிட்டு நான் செஞ்ச தவற நீங்க பிள்ளைகளும் சொல்லுங்க. நான் தாத்தாக்கும் தங்கச்சிக்கும் பிரிச்சு கொடுத்துட்டேன், ஆம்பளை பிள்ளைகளுக்கும் தரல, நான் செஞ்ச தவறு நீ கூட இல்லாம இருக்கிறாய், திரும்ப ஏண்ட வசியத் நான் செஞ்ச தவறுக்கு அல்லாஹ்ட்ட பாவம் பண்ணி கேட்கிறேன், சொத்த மறுநாள் ஒன்றுக்காக எல்லாம் பிரிச்சு கொடுத்து அப்படி கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? பிள்ளைகள் முடிவெடுத்தாங்க, அடே நாளை பின்னைக்கு என்னோட உம்மா வாப்பா கபருக்கு பேத்து குற்றவாளி ஆகிடப்படாது. விளங்கினா மௌத்தா பொண்ணு கத்தம் கொடுக்கறது, நான் அரிசி நான் மாடு கொடுத்து வேணும் இல்ல. உசுரோடு இருக்க போல உம்மாவை ரிலீஸ் பண்றதுக்கு வாப்பாவை ரிலீஸ் பண்றதுக்கு இடத்த சொத்தெல்லாத்தையும் ஒன்றுக்கு வந்து கொண்டு வந்து போட்டு இஸ்லாம் சொல்ற முறை பிரகாரம் சொத்தை பிரிக்கிறாங்க. இன்னைக்கு அப்படி இந்த குடும்பங்கள் இருக்குது. எனவே இஸ்லாமிய குடும்பத்தை கட்டமைக்கிற விஷயத்துல பெண்களாகிய தாய்மார்களுக்கு மிச்சம் கவனமா இருக்கணும். பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளோடையும் சமனாக இறக்கமாயிருக்கும். சில பிள்ளைகளோட கூட இறக்கம் வரும், அடுத்த பிள்ளைகளுக்கு காட்டிக்கொள்வாங்க. அதை பேலன்ஸ் பண்ணி எல்லா பிள்ளைகளும் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஆம்பளை பிள்ளைகள் ஒரு மாதிரி, பொம்பளை பிள்ளைகள் ஒரு மாதிரி. சில குடும்பத்துல மூத்த பிள்ளைகளோட இறக்கம், கடைசி பிள்ளையோட இறக்கம் இல்ல. சில குடும்பத்துல மூத்தவங்களோட இறக்கம் இல்ல, கடைசி பிள்ளை செல்ல பிள்ளையாக பாக்குறது. சில நெச்சுரல் இயற்கைகள் மாத்த இயலாது. ஆனா நாங்க பேலன்ஸ் பண்ணி போவோம், அல்லாட்ட மாத்திக்கொள்ளலாம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டால், இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா? இஸ்லாமிய குடும்ப கட்டமைப்பு உருவாக்குறதுல பெண்களின் பங்களிப்பு என்று வார நேரத்துல ஆக முக்கியம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக நடந்து கொள்வது. ஹஸ்பண்ட் மாறும் மாப்பிள்ளமாரோட அண்டர்ஸ்டாண்டிங்கா நடந்து கொள்வது ஆக முக்கியம். இப்ப நீங்க யோசிக்கணும், இந்த இதுல கல்யாணம் முடிக்காத ஆட்களும் இருக்கிறாங்க தானே அப்படின்னு. இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து படிக்கணும். இன்னைக்கு ஸ்கூல் சிலபஸ்ல வந்து கிரேட் 9லயே கல்யாண வாழ்க்கையை பத்தி போட்டாச்சு, அப்படித்தானே? நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறது, எங்கட மகள் O லெவல் எடுத்துட்டு, எங்கட மகள் A லெவல் எடுத்துட்டு, இந்த பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாமே தெரியும். ஸ்கூல்ல அல்ஹம்துலில்லாஹ் பாட புத்தகத்துல படிச்சு கொடுக்கலாட்டியும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி படிக்கிறாங்க. சிலபஸ்ல போட்டிருக்கும் ஒரு 3 பேஜ், சிலபஸ்ல 3 பேஜ். ஆனா மாஷா அல்லாஹ் அந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி படிக்கிற படிப்பு இருக்குதே, அது வந்து டிப்ளோமால PhD லெவலுக்கு படிச்சிருவாங்க. எல்லாம் தெரியும். அது சொல்லி யாரும் ஒன்று யோசிக்க தேவை, எல்லாரும் மெல்ல தெளிவா உட்கார்ந்து படிக்கிறாங்க. சிறந்த சப்ஜெக்ட் கேளு. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நான் குத்துபால சொன்ன செய்தி ஆம்பளைகளுக்கு சொன்னது, உங்களுக்கு நீங்க நல்ல மனுஷனா இல்லையான்றதை தீர்மானிக்கிறது வந்து ஊராட்கள் அல்ல, நீங்க உங்களோட வைஃப் கிட்ட சர்டிபிகேட் எடுக்கணும் நல்ல மாதிரி. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லி, உங்களோட சிறந்த மனிதர் யார் தெரியுமா? உங்களோட மனைவி கிட்ட யாரு நல்ல மனிதர் என்று பேர் எடுக்கிறீங்களோ அவர்தான் சிறந்தவர். எங்களை ஊர்ல பாராட்டி பேர் இல்ல, நாட்டில் பாராட்டி பேர் இல்லை, ஜனாதிபதி கூப்பிட்டு விருது மேல் இல்லை, உலகத்துல கின்னஸ்ல என்ற பேர் வந்து மேல் இல்லை. இஸ்லாத்தினுடைய பார்வையில் நீங்க நல்ல மனிதர் என்ற முதலாவது பேர் வரும் யார்கிட்ட வரும்? மனைவிட்டு வரும். சில பொம்பளை சொல்றது அவரை பத்தி பேசுவாங்க, அவர் ஊருக்கு தானால எங்களுக்கு சரல. நிறைய குடும்பங்கள் இருக்குது. அப்ப நீங்க உங்களோட பாட்டு என்ன தெரியுமா? அதே மாதிரி உங்களை பத்தி நோய் கதைப்பாங்களே, எங்கட வைஃபா வைஃப்ல சப்ஜெக்ட் விடுங்களே, வேற எந்த கதைங்களே, அது பேசி வேலை இல்லைன்னுவா. நிறைய ஆண்கள் வந்து இன்னைக்கு கல்யாணம் முடிச்சிட்டு முடிக்க போறவங்க சொல்லுவாங்க, அந்த குழியில வைத்து விழுந்துறாருவா. அந்த குழியில வைத்து அது குழியா?
அது அது பயமானு கேட்குது. அது பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நாங்க சரியாகிற பேசிக் எங்கட பவுண்டேஷன் இஸ்லாமிய முறை பிரகாரம் போட்டா எங்களை பயப்படுறது கொண்டுமே இல்லை. நான் கேட்கிறேன், சஹீஹுல் புகாரியில திருமண வாழ்க்கை சம்பந்தமாக 150க்கு மேற்பட்ட ஹதீஸ் வருது. சஹீஹுல் புகாரியில மட்டும் இன்றைக்கு கல்யாணம் முடிச்சிருக்கக்கூடிய சஹீஹுல் புகாரில 150 ஹதீஸ். எத்தனை ஹதீஸ் உங்களுக்கு தெரியும்? அல்லாஹ்வோட மகன்மார் முடிக்க போறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு எத்தனை ஹதீஸ படிச்சு கொடுத்துருக்கிறீங்க? ஒன்றும் தெரியாது. அவ ஏன் முடிச்சீங்க? இப்ப உம்மமார் தடமாற வயசு வந்து பொண்ணு ஒண்ணு பாரு, மாப்பிள்ளை ஒண்ணு பாரு, நல்ல ஒரு விஷயத்த பாரு அப்படின்னு எல்லாரும் தடமாறும். இதுக்கு ஓகே. ஏன் மகளை படிச்சு கொடுத்து ரெடி ஆகிக்கிறான். ஹோல் புக் பண்றது 5 லட்சம், சாப்பாட்டுக்கு இன்னொரு 15 லட்சம், உடுப்பு வாங்குறதுக்கு இன்னும் வெளிநாட்டுக்கு போய் உடுப்பு வாங்குறது, தங்கம் வாங்குறது, இதை கிட்டத்தட்ட ஒரு கொஸ்ட் பார்த்து 30 லட்சம் 40 லட்சம் போது சாதாரண ஒரு கல்யாணம். எல்லாத்தையும் செய்யற கல்யாணம் முடிஞ்சு 6வது மாசம் கோல் பண்ணுவாங்க. இந்த களுத்துறை டிஸ்ட்ரிக்ட் காது யார் காது யாருக்கு உங்களுக்கு இல்ல, கல்யாணத்துல பிரச்சனை, காதி கோட்டுக்கு போயிட்டு நிக்குது. அப்ப செலவச்ச 40 லட்சம் பேச ஏன் தெரியுமா? நீங்க எல்லாத்தையும் பாக்குறீங்க, முக்கியமா உங்க பார்க்க தேவைங்கிறது தெரியுமா? அதே மகனுக்கு 18 வயசு 20 வயசு, அவருக்கு கல்யாணத்தை பத்தி என்னத்தை தெரியும்? குடும்ப வாழ்க்கையை பத்தி என்னத்தை படிச்சிருக்கிறான்? ஒன்றும் தெரியும். முதல்ல அதை படிச்சு கொடுக்குற வழியை பாரு, படிச்சு கொடுக்குற வழியை பாரு. அதை நான் கொத்துபாலை சொன்னேன். 2021வது ஆண்டுல இலங்கை நாட்டில் தலாக்குடைய டைவோர்ஸ் பெர்சன்டேஜ் வந்து 35% ஆயிடுச்சு. 100 பேர் முடிச்சாங்கன்னா 35% பிரிகிறாங்க. 2024ஆம் ஆண்டு 100 முடிச்சாங்கன்னா 50% பிரிகிறாங்க. வர வர டிவோர்ஸ் பண்ற பேஷண்ட் கூடி கொடுக்கும். அது இதெல்லாம் நான் சொல்ற தரவு வந்து டேபிளுக்கு வந்த தரவு. இந்த டேபிளுக்கு வராம இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை ஹஸ்பண்ட் எங்க வைக்கிறாரு, எங்க வைக்கிறாரு, அவங்க பிரியல ஆனா பிரிஞ்சு வராங்க. லீகலா பிரியல ஆனா 2 பேரும் முகத்தை பாக்குறதுக்கு அவனுக்கு ஆசை, முகத்தை பார்த்து விருப்பம், அவ்வளவு பிரிவு. அப்ப இது வந்து இஸ்லாமிய குடும்பமான கேக்குது இல்ல. என்ன காரணம் என்றால் 2 பேருக்கும் இடையே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் தெரியுமா? கருத்து முரண்பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், வாக்குவாதங்கள் வரும். பிரச்சனை வரலாட்டி மலக்கத்தடிக்கும். மனுஷனை முடிச்சா கட்டாயம் பிரச்சனை வரும், கருத்து வேறுபாடுகள் வரும். வரக்கோலே ஹஸ்பண்ட் தான் வைஃபும் தான் ஒரு முடிவுக்கு வரணும். பெண்களாகி நீங்க ஒரு முடிவுக்கு வரணும். ஹஸ்பண்ட் மாரோட பேசணும் தெரியுமா? எங்களுக்கு இடையில கருத்து முரண்பாடுகள் வந்தால், பிரச்சனைகள் வந்தால் ஒன்றை பார்த்து கொண்டு நீங்க ஷோ பண்ணுவீங்க, அவங்க கருத்து பண்ணுவாங்க. இப்ப எப்படி தீர்வு? யார்கிட்ட போய் தீர்வு கேட்கறது? அடுத்து நம்மளுக்கு இப்ப நீங்க ஒன்று ஷோ பண்றீங்க, அவர் கருத்து பண்ணுவார், பிரச்சனை முத்துது. யார்கிட்ட தீர்வு கேட்க போறீங்க? அடுத்துட்டு பொம்பளை கிட்ட. அவர் சொல்றது இல்ல பேப்பர் எடுத்துவான், இன்னும் பிரச்சனை. தீர்வு தேடணும் அடுத்துட்டு பொம்பளை அல்ல, தீர்வு தேடணும் மார்க்கத்தை படிச்சு குர்ஆன் ஹதீஸ்ல தெளிவத்தான் தீர்வு தேடும். இன்னைக்கு உலகத்துல முஃப்திமார் கூடிக்கிறது ஆண்களா பொம்பளை தான்? செல்வாங்க. இந்த உலகத்துல முஃப்திமார் கூடிக்கிறது யாரு? பொம்பளை தான். அடுத்து பிடிக்கிற 2 தாத்தா அவங்களும் முஃப்தி, பின்னுக்கு அவங்களும் முஃப்தி, அவங்களும் முஃப்தி. ஏன்னா ஃபத்வால மாறி மாறி கொடுப்பாங்க. மாஸ்டர் அப்படியா நீ ஒத்து கொடுக்காது, அப்படி செய், இல்ல இல்ல எங்கட மைனி ஒன்று இப்படி இப்படி செய், இப்படி செய், அப்படி செய். இந்த பொம்பளை மசூராவை எடுத்து 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 அந்த குடும்பம் இல்லாமலே வைத்தாச்சு. ரசூல் அப்படி செல்லல. ரசூல பாருங்க அழகா சொல்றாங்க, குடும்பத்துல முரண்பாடுகள் வந்தால் ஃபெஸ்டுக்கு ஹஸ்பண்ட் வைஃப் உட்கார்ந்து பேசப்பாரு. நீங்க பேசி சரி வரலையா, وَإِنْ خِفْتُمْ شِقَاقَ بَيْنِهِمَا فَبَعَثُوا حَكَمًا مِنْ أَهْلِهِ وَحَكَمًا مِنْ أَهْلِهِ. இந்த பிரச்சனை முத்துது. முத்தினால் ஹஸ்பண்ட் பக்கத்துல இருந்து நியாயமான ஒரு ஆளை செலக்ட் பண்ணு, வைஃப் பக்கத்துல இருந்து நியாயமான ஒரு ஆளை செலக்ட் பண்ணு. செலக்ட் பண்ணி 2 பேரையும் சேர்ந்து பேச விடுது. ஊரு முழுக்க சொல்றதில்ல, அடுத்த வீட்லயும் சொல்லி, பக்கத்து வீட்லயும் சொல்லி, அதுக்கு அக்களையும் சொல்லி, அவங்கள மெசேஜ போட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாத்த சொல்லி, அவங்கள மைனி மாத்த சொல்லி, அவங்கள ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியாச்சு, காலேஜ்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியாச்சு. உலகம் முழுக்க தெரியும். நாளை பின்னுக்கு 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடிய யோசிச்சு மாட்டேன். இவன் தானே பிரச்சனைன்னு சொன்னவர், மாப்பிள்ளை போய் தப்பா கலைச்சவர் இவன் தானே, இப்ப நல்லா போறாங்க. இது தேவை அவங்களுக்கு. எனவே இஸ்லாம் சொல்ற முறை பிரகாரம் நீங்க நடந்துட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை வராது. எனவே ஃபெஸ்டுக்கு நீங்க என்ன செய்யணும்? உங்களோட ஹஸ்பண்டுக்கு நல்ல மனைவியாக, உங்களோட உம்மா அப்பாவுக்கு நல்ல பிள்ளைகளாக, உங்களோட நான தம்பிமாருக்கு நல்ல தாத்த தங்கச்சிமாராக நீங்க ஒரு முன்மாதிரி ஒரு பொம்பளையாக வாழ்ந்து காட்டும். ஒண்ணு. அடுத்ததாக பாருங்க, இன்னொரு செய்தி ஒன்று வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிமார்கள் நபியோடு எப்படி நடந்து கொண்டாங்கன்னு பாருங்க. அது எங்களுக்கு ஒரு முன்மாதிரி. ரசூலுல்லாஹ் ஹிரா குகைக்கு போறாங்க தானே, ஹிரா குகைக்கு போயிட்டு திடீரென ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வராங்க. வந்த உடனே இக்ரான்றாங்க, ஓதுங்கன்றாங்க. இவன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மா அன பிகாரி, எனக்கு ஓத தெரியாது. 3 முறை சொல்றாங்க. 3 முறை சொல்லியும் ரசூலுல்லாஹ் ஓதாத நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிகளார கத்தி பிடிக்கிறாங்க. எந்த அளவுக்கு கத்தி பிடிக்கிறாங்கன்னு ஹதீஸ் வருது, ஹத்தா பலக மின்னியல் ஜஹ், மூச்சு அடைக்கிற அளவுக்கு.
மூச்சு திணற அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கட்டி பிடிச்சி ஓதி கொடுக்குறாங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் 5 வசனம் ஓதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்க்கு நடுக்கம் ஏற்படுது. வளமைக்கு மாற்றமான ஒரு ஆள், இதுவரைக்கும் காணாத ஒரு ஆள், திடீரென்று ஓத சொன்னாரு, தெரியாம கட்டி பிடிச்சாரு, நடுங்கி 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 வீட்டுக்கு போறாரு. நடுக்கத்தோட வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு ஹதீஜா நாயிட்ட சொல்றாங்க, ஜம்மிலூனி, என்னைய போத்துங்கன்றான். ஹதீஜா நாய் என்ன செஞ்சாங்க, ஒரு கேள்வி கேட்கல, முதலாவது பெட்ஷீட் ஒன்று எடுத்து போத்தினாங்க. போத்தி முதலாவது அவங்கள கூல் பண்றாங்க. என்ன வளமைக்கு மாற்றமா ஹஸ்பண்ட் வெளியே போனவர் நடுக்கத்தோட வாரார், ஜம்மிலூனி போத்துங்கன்றாரு, உடனே போத்துங்கன்னு முதலாவது காம் பண்றாரு. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் கேட்கறாங்க, என்ன நடந்துச்சு. அப்புறம் சொல்றாரு, இப்படித்தான் நான் ஹிரா குகை இருக்க போல இப்படி ஒருத்தர் வந்தார், இப்படி கத்தி பிடிச்சாரு, எனக்கு ஓதி தந்தாரு, இப்படி 5 வசனங்கள் சொல்லக்கூட. அப்பதான் ஹதீஜா நாங்க ஐடியா கொடுக்குறாங்க, அப்படியா என்ன குடும்பத்துல ஒருத்தர் இருக்கிறாரு பரக்கத் இப்னு நௌஃபல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள், நாங்க அவர்கிட்ட போயிட்டு ஐடியா எடுப்போம்னு ஹதீஜா நாங்க ஐடியா கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் கூட்டு போறாங்க, நீங்க வர்றாரு. எங்களுக்கு தேவையான பாயிண்ட் என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ் வெளியே போன மனுஷர் வீட்டுக்கு வரப்போ நடுக்கத்தோட வராரு, சம்மிலூனி போத்துங்க. ஆயிஷா நாய் போத்துட்டாங்க. இன்றைக்கு எங்கட பொம்பளை என்ன செய்வாங்க, போத்துங்கடா முதலா செல்லுங்க, எந்த இடமும் உங்களுக்கு பெட்ஷீட் முதலா என்ன செய்யணும், பெட்ஷீட் எடுத்து போத்தாம 1008 ரூபாய் கேட்பாங்க. ஏன் திடீர்னு போத்துங்க, என்ன தர செல்லுங்க, பெஸ்ட் செல்லுங்கம்மா, என்ன செய்யணும், இப்ப செல்லி கேளுமா இல்ல. ஹதீஜா நாயகி இந்த சம்பவம் என்ன சொல்லுதுண்டா, வளமைக்கு மாற்றமாக ஒரு ஹஸ்பண்ட் ஒரு வேலை சொல்றாங்கன்னா மார்க்கத்துக்கு முரணில்லாத வரைக்கும் இருக்கு, நீங்க செய்யுங்க. இதை என்ன கேட்டாரு, போத்துங்கடா என்னத்துக்கு போத்தணும், ஏன் இந்த டைம் போல போத்தணும், எங்க வைத்து வந்தீங்க, எத்தனை மணிக்கு வாரீங்க, முன்னுக்கு மாசப்பட்டு 1008 கேள்வி கேட்டால் பிரச்சனை வருமா இல்லையா, பிரச்சனை வரும். அது எங்களுக்கு முன்மாதிரி எங்க இருக்குது, ரசூலோட மனைவி கிட்ட முன்மாதிரி இருக்குது. இதை நாங்க பெஸ்ட் எடுக்கணும். மார்க்கத்துக்கு முரணில்லாத வரைக்கும் ஹஸ்பண்ட் மார் சொல்றத கட்டாயம் கேட்டு வேணும். நீங்க அதுக்கு மாற்றம் செய்ய போவாங்க, இஸ்லாம் சொல்லுது. அதே மாதிரி இன்னொன்று பாருங்க, இப்ராஹிம் நபி அவங்க மகனை விட்டுட்டு போறாங்க தானே, விட்டுட்டு போறதுக்கு போற அந்த மகன் இடையில ஒரு டிப்பு வராங்க, பாப்பா வந்து பாக்குறாரு, அவர் வயசுக்கு வந்து கல்யாணமும் முடிச்சிட்டார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் முடிச்சிட்டார். கல்யாணம் முடிச்சு தன்னை மனைவியோட வீட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் பாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த வீட்டுக்கு வராங்க. தன்னை சொந்த மருமகள் வீட்டுக்கு வராங்க. மருமகளுக்கு தெரியா இது ஹஸ்பண்ட் வாப்பா. அந்த வரலாறு படிச்சிருப்பீங்க. இப்ராஹிம் நபி என் மாமான்றது மருமகளுக்கு தெரியா. இவர் வீட்டுக்கு வந்து பேசி முடிக்கிறார், இப்படி உங்களோட மகன் எங்க, அவர் வேலைக்கு போயிட்டாரு. சரி, மகனை பத்தி கேட்கிறாரு. அவர் அப்படி நல்ல மாடு கேட்டதோட பொம்பளை கேட்டு பாருங்க பாப்போம், நல்ல மாடு செல்லி போட்டு கெட்டதை சொன்னாலும் பரவாயில்ல. பெஸ்டிகேஷன் சொல்றாரு, இல்ல அவங்க கொஞ்சம் அப்படித்தான், கொஞ்சம் அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி தண்ட மகண்ட குறைய வாப்பாட்டு சொல்ல தொடங்கிட்டார். இந்த மகண்ட குறைய வாப்பாட்ட சொன்னதால பிரச்சனை, ஒரு மனைவியாக இருக்கும் ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் கேட்டுட்டு சொல்லிட்டு போறாரு. சரி, ஹஸ்பண்ட் அவரை சொல்லி நீங்க விட்டுட்டு அந்த ஜன்னல் பகுதியை கூட மாத்தி வைக்கிறது, வாசப்படி மாத்திடுங்க, இப்ப வந்தாரு சொல்லிட்டு வாசப்படியை மாத்துங்கன்னு சொன்னதை சொல்லுங்க. இப்ராஹிம் போயிட்டார். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல மகன் இஸ்மாயில் நபி வீட்டுக்கு வராரு. மனைவி போய் சொல்றாரு, இப்படி ஒருத்தர் வந்தாரு, வயசாளி ஒருத்தர் வந்தாரு, எனக்கிட்ட கிடைச்சாங்க இப்படி சொல்ல ஏன் குறை கதை செல்லலாம் சொல்லிட்டாங்க. திரும்ப இன்னொரு கல்யாணம் முடிக்கிறாங்க. இப்ராஹிம் நபி அதே மாதிரி வார நேரத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுல இருக்கல, மனைவி கிட்ட கேட்கிறாங்க ஹஸ்பண்ட் பத்தி, நல்லா சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ் கஷ்டம் இருக்குது விளங்குது, ஆனால் வாப்ப கேட்கிற நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் வாழணும், சந்தோஷமா தான் வாழணும். அவர் சொல்லிட்டு போறாரு, இப்ராஹிம் இஸ்மாயில் வந்தா சொல்லுங்க, வீட்டு வாசப்படி எல்லாம் நல்லா இருக்கு, அதை அப்படியே வச்சுக்கொள்ள சொல்லி வாராரு ஹஸ்பண்ட். இப்படி ஒருத்தர் வந்தார், இப்படி சொல்லிட்டு போறோம், அப்படியா நீ நல்ல புள்ள, உன்னையே கடைசி வரைக்கும் வச்சுக்கொள்ள சொல்லி வந்த வாப்ப சொல்லிட்டு போறாருன்னு சொன்னாங்க. அப்ப இந்த சம்பவம் என்ன சொல்லுது என்றால், ஹஸ்பண்ட் வைஃப் குடும்பமாக வாழ்ற நேரத்துல சில பிரச்சனைகள் வரும், ஹஸ்பண்ட் குறைகள் வரும். இதை வந்து எடுத்தெடுப்புக்கு சொல்றதல்ல, இது எடுத்தெடுப்புக்கு 4 பேருக்கு சொல்லி போறது. இப்ப ஆகப்பெரிய பிரச்சனை தெரியுமா, முந்தி காலம் ஹஸ்பண்ட குறைய சொல்றா உண்டோ உம்மோட வீட்டுக்கு போய் சொல்லணும், அல்லது உண்மை எங்க வீட்டுக்கு வந்ததே சொல்லணும், அல்லது மைனி மாற தேடி போய் சொல்லணும். இப்ப ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வர முன்னுக்கே சொல்றேன், ஒரு பிரச்சனை நடந்து கொண்டே ஒன் ஸ்பாட்ல பிரச்சனை முடிஞ்சு அந்த இடத்தை தாண்ட முன்னுக்கே அவங்க இருந்து மச்சன் கோல் எடுக்க, என்ன மச்சன் வீட்டுல பிரச்சனை, மாமி கோல் எடுக்க, என்ன வீட்டுல பிரச்சனை, மைனி கோல் எடுக்க, அல்லது வாட்ஸ்அப்ல மைனி மெசேஜ், என்னப்பா மெசேஜ் டாக்டரோட பிரச்சனை, தங்கச்சி உனக்கு எப்படி தெரியும்,
பிரச்சனை முடிஞ்ச அந்த இடத்தை விட்டு தாங்கல லைவ்லயே பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த பிரச்சனை பேசி பேசி அன்னைக்கு ஒரு குடும்பத்தோட பிரச்சனை, மனைவி ஹஸ்பண்டோட சண்டை பிடிச்சி வாய்ஸ் ரெக்கார்டிங் ஒன் பண்ணி கூட சண்டை பிடிச்சிக்கிறான். சண்டை பிடிச்சி மெசேஜ் பண்றது உமாக்கும், சண்டை பிடிச்சி மெசேஜ் பண்றது ஆத்தார். அப்ப இன்னும் பிரச்சனை முக்கியமா இல்லையா? அப்ப உங்களோட ஹஸ்பண்டோட நாளைக்கு நீங்க ஒத்துமை ஆகிடுவீங்க. நாளைக்கு ஹஸ்பண்ட் கூட்டிக்குள்ள ரொம்ப போல ரொம்ப பாக்குற மாட்டேன், இவர்தான் என் மகளோட சண்டை பிடிச்சாலனா, உங்களோட தாத்த பாக்குற மாட்டேன், இவர்தான் எங்களோட தங்கச்சோட சண்டை பிடிச்ச மச்சனாண்டு நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமை ஆகிடுவீங்க. உங்களோட ஹஸ்பண்ட பத்தி உள்ள ரெஸ்பெக்ட், அவரை பத்தி உள்ள மரியாதை, அவரை பத்தி உள்ள நம்பிக்கை, அவரை பத்தி உள்ள கௌரவத்தை மனைவியாகி நீங்களே இல்லாம போகும். அதுவும் போறோம் குடும்பத்துல உங்களோட ஹஸ்பண்ட் யாரும் மதிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க தூக்கி பிடிச்சு கொண்டு தெரிவிங்க, என்ன நான் அதுக்கு வாரல, இந்த எங்கட மாப்பிள்ளை யாரும் மதிக்கிறல்ல, உன மாப்பிள்ளைய மதிக்கிறதுக்கு நீ தான் செஞ்ச வேலை, நீங்க செஞ்ச வேலையால உங்களோட மாப்பிள்ளையோட மதிப்பு குடும்பத்துல இல்லாமல் ஆக்கி. அப்ப இதுக்கெல்லாம் இஸ்லாத்துல வழிகாட்டல் இருக்குது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முன்மாதிரி, ரசூலுல்லாஹி மனைவிமார்களோட முன்மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் குடும்பத்துல பிரச்சனை வராது. அடுத்தது ஆக முக்கியம் தெரியுமா, டைமுக்கு தொழுங்க. பொம்பளை கட்டாயம் டைமுக்கு தொழுங்க. அடுத்தது மாப்பிள்ளமார் வீட்டுக்கு வரக்கோலே உங்களை கண்டா அவங்க சந்தோஷப்படும். ரசூல் என்ன சொல்றாங்க, அல் மரஅத்து சாலிஹா, சாலிஹான பொம்பளை யாரு தெரியுமா, இதா நபரத், உங்கள ஹஸ்பண்ட் உங்கள பார்த்தா சர்றத், அவருக்கு ஒரு ஹாப்பியோடு வரும். அவர் வேலைக்கு போறாருன்னா டைமை பார்த்து 4 மணிக்கு வேலை முடியுது, என்னப்பா ரோசை பார்த்து இல்ல 4 மணிக்கு வேலை முடிஞ்சது, அப்படி எங்கதான் போறேன், வீட்டுக்கு போகணும். வேலை முடிஞ்சு எங்க போகணும், வீட்டுக்கு போகணும். அவசரப்பட்டு வீட்டுக்கு வார அளவுல ஹஸ்பண்ட வைக்கிறது ஒரு ஹெல்ப். 4 மணியோட வீட்டுக்கு வர வைக்கிறதா, ராவு 10 மணி ஆவையும் வீட்டுக்கு வராம வைக்கிறதா யாரு தீர்மானிக்கணும்? பொம்பளை தான் தீர்மானிக்கும். நான் இது வந்து பிராக்டிக்கல் லைஃப் தான் பேசி கொண்டிருக்கிறேன். சமூகத்துல நடக்கிற பிரச்சனை நாளா நினைச்சு கொண்டிருக்கிற கட்டாயம் சொல்லணும், அவ்வளவு பிரச்சனை. நீங்க நினைக்கவான நான் சும்மா கற்பனையில பேசுறது. அன்றைக்கு ஒரு இடத்துல வந்து அது சென்னா விளங்கிருமோ தெரியா, உம்மூடு பக்கத்துல இருக்குது, உம்மூடு பக்கத்துல வைஃப் டோடு கொஞ்சம் தூரம் பண்ணுவீங்களே, தொழிலுக்காக இந்த இடத்துக்கு வரணும். வைஃப் வந்து கஷ்டப்பட்டு ஜாமத்துல எழுப்பி சாப்பாடு ஆக்கி கட்டி கொடுக்குறா தெரியுமா, எடுத்துட்டு போங்க. இப்ப வளமைக்கு மாத்தமா நீங்க சாப்பாடு எல்லாம் கஷ்டப்பட்டு ஆக்கி தாரீங்க, ஜாமத்துல ஒரு நாளும் டைமுக்கே ஆக்குறீங்க இல்ல, இப்ப கொஞ்ச நாள் எங்களுக்கு ஜாமத்துல இருந்து ஆக்கி சாப்பிட கட்டி தாரீங்க இல்ல, நீங்க எடுத்துட்டு போங்களே. கொஞ்ச நாள் நடக்குது. ஒரு நாள் அந்த வைஃபாக சொல்றா தெரியுமா, நான் ஏன் தெரியுமா உங்களுக்கு சாப்பாடு தந்தா தெரியுமா, நீங்க தொழிலுக்கு போனா தொழிலை செஞ்சோமா தின்னுட்டு குடிச்சு வீட்டுக்கு வந்து பக்கத்துல உப்பு உடைக்குது. இவர் வளமையா சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போகுது. ஒரு பாயிண்ட் விளங்குதான், மனைவியோட தூரம், இவர் தொழில் செய்யறதுக்கு வாரது வீட்டுக்கு பக்கத்துல. இவர் வளமையா ஷெட்யூல் என்ன, தொழில் செஞ்சு போட்டு பவல் சாப்பாட்டுக்கு வந்து உம்மூட்டுக்கு போற தின்ற, தொழிலுக்கு போற வார, இதான் வளமையா ஷெட்யூல். மனைவி பாக்குறா, அடே உம்மூட்டுக்கு போற வேலை சரி வராது, இவன் உம்ம வீட்டுக்கு போறத நிப்பாட்டுறதுக்காக வேண்டி ஜாமமாக எழுப்பி சாப்பாடு ஆக்கி பெக் பண்ணி ஹஸ்பண்ட கையில கொடுக்குறா, நீங்க எடுத்துக்கொண்டு போகும் வேலை செய்யற வேலை தளத்துல வச்சு தின்னுமோ திண்டா வீட்டுக்கு வரணும், வீட்டுக்கு போற வேலை வச்சு கொள்ளப்படாது. உனக்கு அந்த மாப்பிள்ளைய பெற்று தந்ததே அவன் உமா சொல்றது, அவன் முடிச்சதுக்கு போற அவன் நினைக்கிறது உமா அப்படிங்கிற தொடர்பு போடணும். இப்படி மனைவிமானவர்களாக நீங்க இருக்கவும் படாது, உங்களோட பிள்ளைகளை நீங்க இந்த சிச்சுவேஷனுக்கு வளர்க்கவும் படாது. இதாக முக்கியமான பிரச்சனை. இது வந்து கிட்டத்தட்ட பிரச்சனை சொல்லும். இப்படி நிறைய பிரச்சனைகள் உதாரணங்கள் சொல்றதாக நிறையவே இருக்கு சொல்றது. எனவே இஸ்லாமிய குடும்பத்தை கட்டி எழுப்புறது என்பதுல பெண்கள்ட ஆக முக்கியம் என்ன தெரியுமா, நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நரகத்துல கூடுதலாக பெண்கள் இருப்பாங்க. காரணம், அவங்க 2 விஷயம் செய்வாங்க. ஒன்று பதுவா செய்வாங்க, எடுத்துக்கும் பதுவா செஞ்சிருவாங்க. 2வது வயசூரல் அஷீர, கணவன்மாருக்கு நன்றி மறந்து பேசுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தெரியுமா, நீ காலம் பூராக நல்லவே செஞ்சு கொண்டிருப்பாய், ஒரு நாள் மிஸ் ஆயிட்டு வைங்களேன். இப்ப நீங்க 10 உதாரணம் 15 வருஷம் கல்யாணம் முடிச்சிருவீங்களே, நீங்க சொல்றதெல்லாம் ஒரு ஹஸ்பண்ட் கொடுத்தாரு, ஒரு நாள் மிஸ் ஆயிடுச்சு, நீங்க என்ன சொல்லுவீங்க, ஏப்பா இன்றைக்கு மிஸ் ஆயிட்டீங்க, இப்படியா கேட்கறது? நான் சும்மா பிராக்டிகல் லைஃப் கேட்கறேன். 15 வருஷமா ஒரு ஹஸ்பண்ட் எல்லாம் கொடுத்தாரு, ஒரு நாள் கொண்டு வரல, நீங்க மனசு தொட்டு சொல்லுங்க, இங்கே கொண்டு வரல, இப்படி இந்த ஸ்டைல கேட்பீங்களா? நீங்க எப்ப சரி எப்பதான் நான் சொல்ல குழந்தைக்கிறேன் அப்படி கேட்பீங்க. ஹதீஸ்ல எப்படி தெரியுமா வருது, ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெண்கள் எப்படி பேசுவாங்க தெரியுமா, நீங்க காலம் பூராக அவங்களுக்கு இஹ்சான் பண்ணிட்டு நல்லது செஞ்சுட்டு ஒரு டைம் மிஸ் ஆகுது சொல்லுவாங்க, இவ்வளவு
நீங்க என்னத்தான் தனக்கு செஞ்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப 15 வருமா அப்படியே அரபிக் சொல்ல தக்ஃபுல் ஆஷி கனமாறு நன்கு வரம் பேசு. ஓகே 10 சாமான் சொல்றது 8 தான் கொண்டு வைக்கிறான். மூணாவது கேட்டு அடுத்த 2 சாமான் புடிச்சிட்டு ஈக்குதா, கடையில இருந்துச்சா இல்லையா? சில ஒரு சாமான் இருக்காது தெரியுமா உங்களுக்கு, சாமான் இருக்காது. இது நீங்க ஒரே அப்படித்தான் அடுத்த பொம்பளை இருக்கு நான் குழந்தை கொடுப்பீங்க, எங்களை மட்டும் குழந்தை தர மாட்டீங்க, அப்படியா இப்படியே தாத்தா குழந்தை கொடுப்பீங்க, தங்கச்சி குழந்தை கொடுப்பீங்க, உமா குழந்தை கொடுப்பீங்க, எனக்கு மட்டும் குழந்தை தர மாட்டீங்கன்னு ஹஸ்பண்டோட பேசு. இது நடக்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். சில கவலைப்படுவாங்க பாருங்க போது இவ்வளவு செஞ்சு போட்டு பாருங்களேன். பெருநாளைக்கு 2 உடுப்பும் வாங்கி கொடுத்தாச்சு, 4 உடுப்பும் வாங்கி கொடுத்தாச்சு. அது ஒன்லைன்ல இன்னொரு உடுப்பை கண்டு கூட அதை வாங்கி தரலன்னு முகத்தை வந்து பப்ளுக்குமா வச்சு கொண்டீங்க. அவனுக்கு எவ்வளவு ஒரு கவலை. அது 4-5 உடுப்புக்கு 20,000 30,000 அதையும் செலவழிச்சு இந்த போன் அவன் சொன்ன இதுவும் பிரச்சனை. போனால போல போன்ல ஸ்க்ரோல் பண்ணி பேஸ்புக்ல போடுறது, அந்த அபாயா பூட்டிக்கு இந்த ஷோல் பூட்டிக்கு அந்த இது இதை பார்த்து ஆர்டர் பண்ணி போட்டு அதுக்கு வேற சட்டை உங்களுக்கு தெரியுமா? நீங்க நினைக்க இது ஒவ்வொரு ஹஸ்பண்ட் மாரும் வந்து 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 போல சந்தர்ப்பம் எடுத்தா சொல்லுங்க, சந்தர்ப்பம் எடுத்தா சொல்லுங்க, இதைத்தான் ஒரே சொல்றது. அப்ப யார்கிட்ட சொல்றதுக்கு? கடைசி ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன். ஒரு இடத்துல மிச்ச நாளே நடந்த ஒரு சம்பவம். இதுல எங்களுக்கு ஒரு படிப்பின் ஒன்று இருக்குது. ஒரு தெரியும் சவுத்துல் ஃபுர்கான் நிகழ்ச்சி முந்தைய ரேடியோல போகும். அந்த டைம்ல நடந்த ஒரு சம்பவத்தை இன்னைக்கு ஒரு படிப்பினைக்காக சொல்றேன். ஒரு இடத்துல நான் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு கொண்டு இருக்கிற நேரம் ஒரு ஆம்பளை ஒரு வாப்பா ஒரு வீட்டு தலைவர் வந்தார். வந்து கதைச்சு கொண்டிருக்கக்குள்ள ஹஸ்ரத் உங்களோட பயானில நாங்க கேட்கிறோம், எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண பண்ணிருமான்னு கேட்டார். என்ன ஹெல்ப் பண்ணா அவர் சொல்றாரு, வீட்டுல அவங்களோட மனைவியும் மூத்த பிள்ளையும் சேர்ந்து கொண்டு இந்த மாப்பிள்ளைய மதிக்கிறதே இல்லை. புள்ள வாப்பா மதிக்கிறது இல்ல, வைஃப் வந்து ஹஸ்பண்ட் மதிக்கிறது. அது அவருக்கு பிரச்சனை, கணக்கு எடுக்கிறது. எனவே ரேடியோல போற பயான வந்து எங்கட வீட்டுல மனைவியும் கேட்கிறா, எங்கட மூத்த பிள்ளையும் கேட்கிற, கொஞ்சம் இந்த டாபிக்ல ரேடியோல பயானம் பண்ணிடுமான்னு கேட்டேன். அப்ப நான் சொன்னேன், ஓகே அந்த அதுக்கேற்ற மாதிரி டொபிக்குகள் செட் ஆக போல நான் பேசுற பிரச்சனை இல்லை, சமூகத்துக்கு ஒரு அளவு நாங்க நடக்கணும் அப்படி என்ன. சரி ஜஸாக்கல்லாஹ் கைரன்னு சொல்லி போட்டு முசாஃபான்னு சொல்லி போட்டு ஓகே நானும் வந்துட்டேன். இப்ப நான் நடந்து வந்து ஒரு 100 மீட்டர் அளவு நடந்து போய் கொண்டிருக்கிறேன். ஒருத்தர் பின்னுக்கு இந்த கையை தட்டி கொண்டு அந்த மூச்சு இலக்க அவளை கொஞ்சம் இவர் ஓடி வரார். ஓடி வந்து என்ன சொன்னா போதும், என்ன தெரியுமா சொன்னார், ஹஸ்ரத் நீங்க ரேடியோல சொல்ல போல தயவு செஞ்சு இந்த ஊரையும் பேரையும் மட்டும் சொல்லிடுவாங்க. நாங்க டேந்து இருக்கிற பிரச்சனை டபுள் ஆயிரும். எங்க வைஃப் நம்பர் என்ன பேரை சொன்னா நான் மாட்டி கொடுத்த மாதிரி வந்து வேற பேரை சொல்லிடுவாங்க. நான் சும்மா கேட்கிறேன், அப்படி பேரை சொல்லுவோமா? இப்ப நீங்க ஒரு சப்ஜெக்ட் சொல்றீங்க, இன்னார்தான் சொல்லு பேரை சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஆனா அவர்கிட்ட மைண்ட்ல உள்ள பயத்தை பாருங்க. நீங்க ரேடியோல பேரை கீரை சொல்லி வளர்த்தீங்கன்னா வீட்டுல இன்னும் பிரச்சனை கூடிய அந்த பயம் ஓடி வந்து சொல்லிட்டு போறேன். நாங்க இப்படி பயந்து கொண்டு ஆம்பளை வாழ தேவையில்லை, இப்படி பயந்து கொண்டு ஆம்பளை வாழவே தேவை. இஸ்லாத்துக்கு முறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, எப்பயுமே ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிப்பவர். அப்ப பொம்பளை நீங்க தெரிஞ்சுக்கணும், நிர்வாக தலைவர் எங்கட ஹஸ்பண்ட், வீட்டுல எங்கட வாப்பா, இதுதான் நிர்வாக தலைவர். நாங்க அந்த நிர்வாகத்துக்கு ஒத்துழைக்கணும். என்ன செய்யணும்? நாங்க கட்டுப்பட்டு போகணும். பொம்பளைகள் அடிமைகள் அல்ல. இப்ப நான் கொத்துபால ஆம்பளைகளுக்கு என்ன சொல்றேன், நீங்க நினைக்குவான மனைவிமார உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்ன்றதுனால மனைவியோட வேலைக்காரியும் அல்ல, மனைவியோட அடிமையும் அல்ல. அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு தான் என்ன செஞ்சுதாரா? அப்படித்தானே? அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. நீங்க அன்பாக நடந்துவாங்க, அவங்களோட பண்பாக பேசுங்க, அவங்களோட அண்டர்ஸ்டாண்ட் அதையும் சொல்லித்தான் நீங்க நீங்க யாரும் நினைச்சிருவாங்க என்னடா இது எங்களுக்கு மட்டும் சொல்லி கொண்டு போறாங்க. கொத்துப்பால அவங்களுக்கு சொல்லி போட்டுதான் உங்களுக்கு இதை சொல்லு. அப்ப அவங்களும் மாறி நீங்களும் மாறி 2 பேரும் பேலன்ஸ் ஆகக்கூடியதான் அங்க நிம்மதி சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை உருவாகும். இதுல கவனம் செலுத்துங்க. அடுத்தது இன்னொரு விஷயத்த சொல்லிடணும். ரசூலுல்லாஹ் ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஆயிஷா நாகிட்ட போய் கேட்கிறாங்க, மாகான யஸ்னஉ நபியு ஃபீ பைத்தி, ரசூலுல்லாஹ் வீட்டுல இருந்தா என்ன செய்வாங்க என்று கேட்டாங்க. மனைவி ஆயிஷா நாகி சொல்றா, ஏந்த ஹஸ்பண்ட் வீட்டுல இருந்தால் கான ஃபீ மிஹ்னதி அஹ்லிஹி. இந்த ஹதீஸ் பொம்பளையில சரி விருப்பம் ஹஸ்பண்ட போய் சொல்றதுக்கு. இந்த ஹதீஸை மட்டும் சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் வீட்டில் இருக்கிற நேரத்தில் வீட்டு வேலைகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஹஸ்பண்ட் வைஃபோட சேர்ந்து வீட்டு வேலை செய்து கொண்டிருப்பாங்க. பைதா பாங்கு சத்தம் கேட்டால் ஹரஜ இல ஸலா, தொழுகைக்கு போயிட்டுவாங்க. அப்படித்தானே? இப்ப உதாரணமா பாருங்க, இப்ப ரசூலுல்லாஹ் ஒரு நபி, ஒரு சமூக தலைவர், அவரு கூட வீட்டு வேலை செஞ்சாங்க, மனைவிக்கு ஹெல்ப் பண்ணினாங்க. இப்ப இன்றைக்கு கொஞ்சம் ஆம்பளையர் மனைவிக்கு ஹெல்ப் பண்ண ரெடி. இன்னொரு பிரச்சனை பாருங்க, பிரச்சனை எங்களை எந்தெந்த மெத்தட்ல பிரச்சனை வருது. அன்றைக்கு ஒருத்தர் சொல்றார், மௌலவி உங்களோட பயான்ல நீங்க ஒரு ஹதீஸ் சொன்னீங்க, ரசூலுல்லாஹ் கான ஃபீ மிஹ்னதி அஹ்லிஹி, தன்னை குடும்ப வேலைகளை வீட்டு வேலைகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. நான் அதை அமுல்படுத்த போனேன். பாருங்க அடுத்த பிரச்சனை எங்கிட்டு வாருங்க. நான் என்ன செஞ்சேன், எனக்கு சண்டே லீவ், ஞாயிற்றுக்கிழமை லீவுனால நான் மனைவி கிட்ட சொன்னேன், ரைட் இன்றைக்கு ஒரு ஹதீஸ் ஒன்று படிச்சு நான் கொத்துபாவோட வெள்ளிக்கிழமை
நான் உங்களுக்கு இன்னைக்கு ஹெல்ப் பண்றேன், நான் இன்னைக்கு உடுப்பு கழுவுறேன், நான் இன்னைக்கு வீட்டை கிளீன் பண்றேன், நான் இன்னைக்கு பிள்ளைகளை பார்த்து கூட இவர் ரெடி ஆகிக்கிறார். ரெடி ஆனா இவர் தும்புக்கட்ட கையில எடுத்து தூக்க ரெடி ஆக கூட இன்னொரு சைட்டால பிரச்சனை வரும். யாரு பிரச்சனை போட்டிருப்பா சொல்லுவா? மனைவி வீட்டுல இருக்க போல மாப்பிள்ள வந்து தும்புக்கட்ட கையில எடுத்து தூக்க ரெடி ஆக போல யாரு பிரச்சனை போட்டிருப்பா? சும்மா கெஸ்ஸிங்ல சொல்லுவாங்க. சரியா சொல்லிட்டு இருக்குது மாமிக்காரு, அதாவது மாப்பிள்ளையோட உமா, மாப்பிள்ளையோட உமா. உதாரணத்துக்கு மாப்பிள்ளையோட உமா கேம் பைத்தியம் கல்யாணம் முடிச்சுட்டு அவர் சோஃபால உட்கார வச்சுக்கோ, நீ தூங்குது, நீ தூக்காது. ஆம்பளை தும்புக்கட்ட பிடிபடாது, ஆம்பளை கிச்சனை போய் டாம்பே கழுகப்படாது. அடுத்த பிரச்சனை மனைவியை சமாளிக்கிறதுக்கு இவர் நல்ல பிள்ளையாக என்ன செஞ்சு வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு தும்புக்கட்ட தூக்க போட அவர் உண்மை பிரச்சனை. இப்ப அவன் என்ன செய்ய ஹதீஸ் அமுல்படுத்தினாலும் பிரச்சனை, அமுல்படுத்தினாதையும் பிரச்சனை. என்ன போடி சாக செல்றதா வாழ செல்றதான்னு கேட்கிறேன். அப்ப பாருங்க, அப்ப உண்மை மாறும் நிலப்பத்தோடு இருக்கணும். என்ன தெரியுமா? அதாவது மாற்றிமா அவங்களும் யோசிக்கணும். எங்கட மகன் யாருக்கு மனைவிக்கு ஹெல்ப் பண்றாண்டா அவன் யாரு? மருமகளாக இருந்தாலும் அதுவும் நேற்ற மகள் மாதிரி. நான் சொல்றேன். அப்ப இவரை வந்து வீட்டுல வைத்து ஹெல்ப் பண்ண போது ஆம்பளை தும்பு தூக்க அசடு, மனைவிக்கு கூட தும்பட்டெல்லாம் தூக்கி தூக்கப்படாது, கிச்சன்ல வைத்து வாஷிங் மிஷின் உடுப்பு போடப்படாது, அடுத்து விட்டு பொம்பளையில பார்த்து குடிக்கிற நீ போய் உடுப்பு காய போடவா, இப்படியும் பிரச்சனை வரும். அப்ப இவனுக்கு ஹதீஸ செய்யவும் இல்லாத செய்யாமைக்கவும் இல்லை, பெரிய பிரச்சனை. எனவே இதனை நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியுமா? ஒரு நாளைக்கு தும்புக்கட்டை பிடிச்சி தூக்குனதால அவர் ஆம்பளை பொம்பளையாக போறதும் இல்ல, அவர் மனைவிக்கு செகண்டாக போறதும் இல்ல. ஒரு நாளை செஞ்சு ஹஸ்பண்ட் மாதிரி செய்யறதுக்கு மனைவிமார் விடுவாங்க, அவங்களுக்கு சந்தோஷம். மாமிமார் வந்து என்ன செய்யுங்க, கொஞ்சம் நீங்க அவனுக்கு சப்போர்ட் கொடுங்க. மருமகளை சோம் இல்லாட்டி மாமி தான் சொல்லணும், இந்த பாரு மருமகளை சோம் இல்ல, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, பிள்ளைகளை கொஞ்சம் எடுத்து பார்த்து. அப்ப அந்த மாமி மருமகளுக்கு இடையில அன்பு மாதிரி. எனவே இப்படி இந்த சபையில சொல்ல நிறைய இருக்கு. அடுத்தது வந்து இன்னைக்கு ஆம்பளைகளுக்கு சொல்லி ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹ் தங்களோட மனைவிமாருக்கு செல்ல பேர் கொண்டு அழைச்சிருக்கிறாங்க. உங்களோட மனைவிமார்களுக்கு நீங்க செல்ல பேர் கொண்டு அழைங்க 2 பேரே சொல்லி கொடுத்து அனுப்பிங்க. பின்ன எப்படி நடக்குமோ தெரியா? இது பாருங்க, அதாவது ஒரு ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லி ஆயிஷா கான ரசூலுல்லாஹி யகூலு லி ஆயிஷா யா ஹுமைரா. ரசூல் ஆயிஷா நாயகி என்ன செல்ல பேர் கொண்டு அழைச்சாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி எந்த செல்ல பேர் கொண்டு அழைத்தார்கள்? ஹுமைரா. ஆயிஷா நாயகி என்ன செல்ல பேர்? ஹுமைரா, HUMAIRA, ஹுமைரா. ஹுமைரா அர்த்தம் தெரியுமா? சிவந்தவளை, சிவப்பு நிறமானவள் அர்த்தம். அப்படின்னா நல்ல பசுந்தானோ இல்லைங்களா? அவன் மனைவி பசுந்தோ இல்லையோ போய்க்கிச்சார் என்ன சொல்லணும்? யா ஹுமைரான்னு கூப்பிட்டு பாருங்களேன். அப்ப அன்பு அதிகரிக்கு. ரசூலோட மெத்தட் இது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் அரபிக்ல இன்னொரு மெத்தட் இருக்குது. ஒரு ஃபுல் நேம் இருக்குது, அது ஃபுல் நேம கடைசி துண்ட கட் பண்ணிட்டு சொல்றது அன்பு பாவிக்கிறது. இறக்கத்தை நான் இறக்கம் கூட என்றதை காட்டுறது. உதாரணமா ரசூலோட மனைவி பேர் ஆயிஷா, மனைவி பேர் என்ன? ஆயிஷா. ரசூல் எப்படி சொல்றாங்கன்னா சில கட்டங்கள் இறக்கமாக பேசக்கூட யா ஆயிஷ், அந்த தாவ கட் பண்ணி பின்கால வர தாவ கட் பண்ணி போட்டு ஆயிஷ். அப்படி இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் மனைவிமான பேரை ஃபுல்லா யாரும் சொல்ற ஹாஃப் தான் கூப்பிடுவாங்க. சில பேர்கள் உதாரணம் எடுத்து பாத்தீங்கன்னா ஹாஃப் தான் கூப்பிடுவாங்க. அது ஒரு அன்பு. ரசூலோட முன்மாதிரி இருக்குது. ஒரு ஹதீஸ்ல வருது, யா ஆயிஷ் ஹாதா ஜிப்ரீல் யுக்ரிஉக ஸலாம். ஆயிஷா என்று கூப்பிடாம ஆயிஷ், ஆயிஷே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உனக்கு சலாம் சொல்றாங்க அப்படின்னா விளங்கினா. எனவே நீங்களும் என்ன செய்யுங்க, ஹஸ்பண்ட்மாருக்கு இறக்கமா பேசுங்க. எங்கடாக்கள் பேசுறது எப்படி சும்மா ஜாய்க்கு அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு வந்து பேசுறதும் போங்க அப்படி, இவன் என்ன செய்யறது அப்படி இப்படி தெரிந்த பேசி வேலையில்லாதவனுக்கு தான் எங்க சமூகம் இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டா யாரும் ஸ்டடி பண்றது இல்ல, அப்டேட் பண்றது இல்ல. மனைவிமார் நினைக்கணும் ஹஸ்பண்டை மதிக்கிறதுக்கு, ஹஸ்பண்ட்மார் நினைக்கணும் மனைவியை மதிக்கிறது. எனவே இந்த விஷயத்தை கவனமாயிருங்க. கடைசியாக நேரம் போகுது, ஒரு 2 மினிட்ஸ்ல முடிச்சு கொள்வோம். இன்னொன்னு என்ன தெரியுமா? பெண்களாகிய நீங்க வீட்டில் இருக்கிற நேரம் நீங்க குர்ஆன படிச்சீங்கன்னா எல்லா இடங்களையும் குர்ஆன்ல வருது தெரியுமா? வெளியே போகலே பெண்கள் மறைச்சிட்டு ஒழுக்கமாக போங்க. பொம்பளைகளுக்கு துறக்கிறதுக்கு அனுமதி முகமும் 2 மணிக்கட்டு தான். இந்த 2 மணிக்கட்டுகளும் இந்த ரிஸ்க் பகுதிக்கு தான். இதுவும் முகத்தையும் தவிர எல்லா பகுதியிலையும் மறைக்கும். இது குர்ஆன் சொல்லுது. எங்க இந்த சட்டம் வரும்? அடுத்த ஆண்களுக்கு முன்னாடியும் வெளியே போக்குறது இந்த சட்டம். வீட்டுல ஹஸ்பண்ட்மாருக்கு முன்னால இருக்கக்கூட மார்க்கத்துக்கு முரணில்லாத வரைக்கும் எந்த அளவுக்கு கூட அழகுபடுத்திக் கொண்டோ, எந்த அளவுக்கு கூட கலசல்ல காட்டேனும் அந்த அளவுக்கு அழகுபடுத்திக் கொண்டிருக்கும் இஸ்லாம்.
பெண்கள் வீட்டுல இருங்க, ஜாகிலியா கால பெண்கள் மாதிரி அலங்கரிச்சு வெளியே போவாங்க. பொம்பளைகள் பெர்ஃபியூம் எல்லாம் யூஸ் பண்ணி கூட ஆம்பளை இருக்கிற இடத்தை தாண்டி போவாங்க. இந்த ஹதீஸ். அப்படி பெர்ஃபியூம் எல்லாம் யூஸ் பண்ணி கூட ஆம்பளை இருக்கிற இடத்தை தாண்டி போனா மோசமான பொம்பளை ஹதீஸ் இருக்கு. சரி, இப்ப இது வெளியே போகும். இது அடுத்த ஆண்களுக்கு முடியும். ஹஸ்பண்ட் மாறும்போது சில ஆண்கள் சொல்றது வீட்டுல வைஃப் கிட்ட தங்கம் வைக்குது, மாலை வைக்குது, காப்பி வைக்குது, காது வைக்குது, செயின் வைக்குது, எல்லா தங்க சாமானும் வைக்குது, எல்லாம் கபட்ல அடிக்க வச்சிருக்குது. எங்கேயாவது மாஸ்டர் கல்யாணம் வந்தாட்டு அதை எடுத்து மினுக்க போட்டுங்க போடுங்க. இது பில எந்த நாளும் போடுங்க. ஹஸ்பண்டுக்கு காட்டுங்க, காதுக்கு நல்லா இருக்குதா, மாலை நல்லா இருக்குதா, செயின் நல்லா இருக்குதா. உங்களோட அழகை யாரும் காட்டணும், உங்களோட அழகை காட்டணும் மாப்பிள்ளைக்கு தானே. இது என்ன இப்ப அடுத்த பிரச்சனை தெரியுமா? வீட்டில் உள்ள மனைவிமார் உடுத்துக்கொண்டு பசங்க ஐக்க போல அடுத்த பிரச்சனை வர சிலமாவும் மாமி செல்வாங்க தேவையாகுது, இவருக்கு தேவையாகுது. 5 பிள்ளையோட உருவாக்கி இப்படி பசங்க உடுத்துக்கொண்டு காதுப்பை போட்டுக்கொண்டு மாலையை போட்டுக்கொண்டு காட்டுறதுக்கு தேவையான அவருக்கு விளக்கம் இல்லை. இஸ்லாம் என்ன சப்ஜெக்ட்? இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா ஹஸ்பண்ட் பாட்டமுக்கு மனைவிமார் எப்படி இருக்கணும், மேக்சிமம் பெஸ்டா இருங்க. பழைய பொம்பளை சுபஹானல்லாஹ் ஹஸ்பண்ட் வயிற்ற கையை பிடிச்சு போனாலும் அதுக்கும் பிரச்சனை. விளங்கினோம்? இஸ்லாம் என்ன சொல்ற? ரசூலுல்லாஹ் மனைவியை கூட்டு போயிருக்கிறாங்க, ரோட்ல போயிருக்கிறாங்க. ஆயிஷா நாயியோட ரோட்ல ரேஸ் ஓடி இருக்கிறாங்க. ஓடிக்கிறாங்களா இல்லையா? ரேஸ் ஓடிக்கிறாங்க. இன்னொரு கட்டத்துல ஹபஷா நாட்டு மக்கள் அந்த அம்பெறிஞ்சி விளையாடி கொண்டிருக்கக்கூடிய ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இந்த விளையாட்டு போட்டியை நான் பார்க்கணும்ன்றாங்க. அப்ப ஆயிஷா நாயகி சொல்றா, ரசூலோட இந்த சந்திக்குதே, ரசூலுல்லாஹ்வுடைய சந்தில் ஆயிஷா நாயகியோட கழுத்து பகுதியை வச்சு சொக்கையோட சொக்கை ஒட்டி விளையாட்டு போட்டி பார்த்து கொண்டிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஆயிஷா பார்த்தது போதுமானு கேட்கிறாங்க. பார்த்தது போதுமா? இல்ல ரசூல் இன்னும் பார்க்கணும். ரசூலுல்லாஹ் பார்க்கறது என்னடா இது, இந்த அளவுக்கு தூரம் பார்த்து கொண்டிருக்கிறார். அதுக்கு பின்னாடி இன்னொரு சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? ஏன் ஆயிஷா நாயகி மிச்ச நேரமா பார்த்து கொண்டிருந்தாங்க விளையாட்டு போட்டி? பதில் சொல்லுங்க. இதுக்கு பதில் சொன்னால் அதுக்கு ஒரு கிஃப்ட் தரும். எப்படி? ரசூலுல்லாஹ் நெருக்கமா இருக்கிறது அவங்க விரும்பி நடக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான காரணம் அதல்ல, அது ஒரு காரணம். சரி, நீங்க செஞ்சது சரி, நான் எதிர்பார்த்த பதில் அதல்ல. நீங்க வரலாற்றை பார்த்தீங்க, யாருக்கும் தெரியாத பதில். நபிமார்களுடைய மனைவிமார்களோட ஊடெல்லாம் கிட்ட கிட்டதான் இருந்துச்சு. அன்றைய நாள் ஹபஷா நாட்டு அந்த ஆட்கள் அம்பெறிஞ்சி விளையாடுற அந்த டைம்ல ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகி வீட்டுல நிக்கிற டேட். சரியா? இப்ப ஆயிஷா நாயகி சொல்றா, நான் நபியோட தோளுக்கு மேல கழுத்தை வச்சு அந்த சொக்கையோட சொக்கையா ஒட்டி விளையாட்டு போட்டியை நான் பார்த்து கொண்டிருப்பதை அடுத்த வீட்டில் யார் வாழ்ந்தாங்க? ஏனைய நபியுடைய மனைவிமார்கள் பார்த்து கொண்டிருப்பதை நான் கண்டு, அதனால எனக்கு போதுமாக இல்லையா இன்னும் அடுத்த வயசு பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் தான் நபியோடு நெருக்கமாயிருக்கிறத காட்டிக் கொண்டு ஆயிஷா இருந்தாங்க. உங்களுக்கு விளங்கினா என்ன சொல்ல வரேன்னா, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோட ரேஸோடி பாக்குற ஒரு ரேஸ்ல ரசூலுல்லாஹ் வென்றாங்க, இன்னொரு ரேஸ்ல ஆயிஷா நாயகி வென்றாங்க. விளையாட்டு போட்டியை பார்த்து செஞ்சாங்க. விளங்குனா? அதெல்லாம் கொஞ்சம் ஆம்பளைன்னு சொன்னேன். எதனாலும் ஆம்பளைகள் பேசி பீச்சில் எதனாலும் பேசி கொண்டிருக்கிறேன், பொம்பளை எதனாலும் வீட்டுல கிழமையில ஒரு நாளைக்கு சரி கூட்டு போங்கள வெளியே. கிழமைக்கு ஒரு நாள் சரி ஃபித்னா இல்லாத முறையில ஒரு ஃபித், நான் சொல்றேன் மார்க்கத்துக்கு முரண் இல்லாத முறைக்கு நீங்க மாப்பிள்ள மாட்ட சொல்லுங்க, எங்களை கொஞ்சம் கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போயிட்டு கொஞ்சம் பார்க்கணும், கூட்டிட்டு போறது, பீச் ஒன்று கூட்டிட்டு போய். அடுத்த பிரச்சனை எங்கட ஊரை பொறுத்தவரை பொம்பளையில கூட்டி போய் பீச்சுக்கு போனா 1008 பேர் கதை சொல்றதுக்கும் வேறு. உங்களுக்கு தெரியுமா? அதான் சொல்றேன், உங்களுக்கு இது திருத்துறது லேசி இல்லை, இந்த கல்ச்சரை மாத்துறது லேசி இல்லை. மிச்சம் ஃபெஸ்டிவல் உருவாக்கணும். ஒரு யங் குரூப்போட முன்னுக்கு இதுதான் இஸ்லாம் எதிர்பார்க்குது, இஸ்லாத்துல தடை ஒன்று இல்லை, இது எல்லாரும் நீங்க இப்படித்தான் இந்த லைஃபை கொண்டு போகணும். இப்படி முன்னுக்கு வளர்ந்து வார ஆட்களை கொஞ்சம் என்ன செய்யுங்க, வளர்ந்து வார ஆட்களை நீங்க நல்ல முறையில் வழிகாட்டு. எனவே வீட்டில் இருக்கிற நேரம் நீங்க மேக்கப் பூசுறதாக இருக்கட்டும், லிப்ஸ்டிக் பூசுறதாக இருக்கட்டும், உங்களை அலங்கரிக்கிறதாக இருக்கட்டும், டிசைனுக்கு நீங்க ஆடைகளை உடுக்கிறதாக இருக்கட்டும், எதுவும் ஹஸ்பண்ட் உங்களுக்கு பிரச்சனையான வெளியே போகக்கூடியதான் நீங்க கவனமாக போகணும்ன்றது நீங்க விளையும் கொண்டும். எனவே கடைசியாக இஸ்லாமிய குடும்ப கட்டமைப்பில் பெண்களாக உங்களுடைய பங்களிப்பு ஆக முக்கியமானது. பெண்களோட கோஆபரேஷன் இல்லாம சரியான ஒரு குடும்பத்தை செய்ய முடியாது, கட்டி எழுப்ப முடியாது. நீங்க முகத்தை தொங்க போட்டுக் கொண்டிருந்தால் சந்தோஷமான வாழ்க்கை குடும்பத்துல வராது. நீங்க எடுத்து தொட்ட முடிச்சதுக்கு எல்லாம் ஹஸ்பண்டோட கோவிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சந்தோஷமான வாழ்க்கை வராது. அடுத்த எந்த காரணம் கொண்டும் ஹஸ்பண்ட குறைகளை வேற யார்ட்டையும் கதைக்கிறத நீங்க முழுமையாக நீங்க விட்டுருங்க. அதை எப்ப விட்டுறீங்களோ அப்பதான் உங்களுக்கு
வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் வரும். குறிப்பாக நீங்க தஹஜ்ஜுதுல தொழுகைகளை கட்டாயம் சந்தோஷமான குடும்ப வாழ்க்கைக்காக வேண்டி நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க என்ற செய்தியை சொல்லி இந்த தலைப்பைத்துடன் நாங்கள் முடித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அது ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க, அந்த கேள்விக்குரிய பதிலை சொல்ல சொல்லி. அதாவது இந்த பேர்த்டே கொண்டாடுறது சம்பந்தமாக, பேர்த்டே கொண்டாடுறது கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும். இது ஒருத்தர் கேட்டிருந்த கேள்வி. பேர்த்டே கொண்டாடுறது கூடாதுன்றது எங்களுக்கு தெரியும், ஆனால் எங்களுக்கு ஒருத்தர் விஷ் பண்ணக்கூடாது. பேஸ்புக்ல பார்த்துட்டோ அல்லது எங்களோட பேர்த்டே கண்டுபிடிச்சு யாராவது எங்களை விஷ் பண்ணினால், ஹாப்பி பேர்த்டே எங்களை விஷ் பண்ணினால் எங்களுக்கு அது ரிப்ளை கொடுக்கணுமா, தேங்க்யூ ஒன்று சரியோ, அல்லது அவங்களோட பேர்த்டே எங்களுக்கு விஷ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அதுவும் கூடாது. அதுவும் கூடாது. பேர்த்டே கொண்டாடுறதும் கூடாது, அதுக்கு தார கேக்க சாப்பிடுறதும் கூடாது, இன்னொருத்தர பேர்த்டேக்கு நீங்க விஷ் பண்றதும் கூடாது என்பதை நாங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு பதிலாக சொல்லிக் கொள்றோம். எனவே இத்துடன் நாங்கள் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். கேள்வி பதில் நிகழ்ச்சி இடம்பெறும், அதுக்கெல்லாம் உட்கார்ந்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.